குட் ஈவினிங். நாங்க இன்னைக்கு எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பாடத்துல வர ஒரு மிக முக்கியமான பகுதி தான் இந்த விலையுள் தடை துணிதல் என்ற பகுதி. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எம்சிக்யூ விலையுள் தடை காணுங்கோ என்ற பகுதியில வார ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எம்சிக்யூ வார 2020 வந்த 2019 வந்த புதிய பேப்பர். அப்ப எங்களுக்கு தெரியும், பொதுவா நீங்க எந்த கேள்விகள் எடுத்து செஞ்சாலும் விலையுள் தடை துணிதலுக்கு வந்தவங்களுக்கு சில குறிப்பிட்ட மெத்தட் தான் எங்களோட சிலபஸ்க்குள்ள இருக்கு. அப்ப எங்களுக்கு அந்த மெத்தட் எல்லாம் சரியா தெரியும்டா எங்களால ஈஸியா விடை எடுக்கலாம். ஏன்னா இப்ப இந்த வருஷம் எழுத போறக்குள்ள யாரா இருந்தாலும் ஒரு புதிய கேள்வி ஒன்று எடுத்து பார்த்தான்னு சொல்லி சொன்னா அவங்களால அதை முழுமையா சுருக்கி விடக்கி வரையலாம். இதுதான் அவனோட அனுபவம். அது விளங்கின உங்களுக்கு. ஈவன் நீங்க 2019 49வது கேள்வி எடுத்து பார்த்தாலும் அதை முழுமையா சுருக்கி அதை விடக்கி மிச்சம் பேருக்கு வந்து கூட கஷ்டம். புதிய ஒரு தடைகளை கொண்ட ஒரு வலையமை கொண்ட கண்டா இதுக்கு ஐடியா உடனே வாரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்செப்ட் ப்ராப்ளம் ஒண்ணு. உண்மையை சொல்ல போனா இந்த விலையுள் தடை துணிதல்ல எங்களுக்கு இதுல 4 மெத்தட்ல மட்டும்தான் கேள்வி வரையும். இதுவரை வந்திக்கிறதும் அந்த 4 மெத்தட்ல உண்டுதான். அப்ப எங்களுக்கு அந்த 4 மெத்தட்டும் ஈஸியா தெரியும்டா. கன்ஃபார்மா அந்த 4க்குள்ள ஒன்றுதான் வாரன்னு சொல்லி சொன்னா எங்களால ஈஸியா அந்த 4 மெத்தட்ல எதேன்றதை போட்டு பார்க்கலும் ஆன்சர் எடுக்கு. ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது எங்களுக்கு அந்த படத்தை பார்த்தாவே சில டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஐடியா வர இதுக்கு இதை போட்டாதான் வார ஆன்சர் விளங்கினா உங்களுக்கு. நாங்க இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி இந்த விலையுள் தடை துணிதல் சம்பந்தப்பட்ட அந்த 4 மெத்தடும் என்ன செல்றதை எழுது. 4 மேபி நாங்க சரியாக படிச்சு படலாட்டியும் எங்களுக்கு அந்த விடைக்கு வந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாகும். ரைட். இப்ப நாங்க முதலாவது விலையுள் தடை துணிதல் சம்பந்தப்பட்ட அந்த 4 மெத்தடையும் கொஞ்சம் நான் எழுதிக்கணும். கிட்டத்தட்ட இது ஒரு ரிவிஷன் மாதிரி எல்லாரும். ரைட். 2021 எழுத போற பிள்ளைகளுக்கு ரிவிஷன் போல. ரைட். முதலாவது பார்த்து உங்களுக்கு தேவையானது எழுதிக்கோ. முதலாவது பாருங்க அந்த 4 மெத்தட். என்ன மெத்தட்டா விலையுள் தேவையானது எழுதிக்கோ. விலையுள் தடை துணிதல் 4 மெத்தட். விலையுள் தடை துணிதல் 4 மெத்தட். அதுல முதலாவது சமச்சீர். சிமெட்ரி. சமச்சீர் பார்க்கிறதுன்னு சொல்லி ஒரு விஷயம் இல்ல விலையுள் தடை துணிதல். இப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறது அதுதான் சமச்சீர். எதிர்வரும் காலங்கள்ல ஏனைய வீடியோக்கள் மூலம் நாங்க மத்ததையும் படிச்சு பார்ப்போம். பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியுமா இந்த சமச்சீர் எங்களோட சிலபஸ்ல 2ஆ பிரிச்சலாம். அதுல ஒரு சமச்சீருக்கு பேர் மடிப்பு சமச்சீர். மத்த சமச்சீர்ட்ட பேர் தளவாடி சமச்சீர். இங்கிலீஷ்ல ஃபோல்டிங் சிமெட்ரி. இது மிரர் சிமெட்ரியா. ஒன்று ஃபோல்டிங் சிமெட்ரி, மற்றது மிரர் சிமெட்ரி. சமச்சீர் சொல்றது ஒரு மெத்தட். அடுத்தது பாருங்க வீங்ஸ்டன் பாலம். உங்களுக்கு தெரியுமா எங்கட சிலபஸ்ல இந்த வீங்ஸ்டன் பாலத்தை 2ஆ பிரிக்கலாம். நாங்க எதிர்வரும் வீடியோக்கள்ல அதை சும்மா நார்மலா பார்ப்போம். இப்ப எழுத போறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுதான் எந்த வீங்ஸ்டன் பாலம். சமப்படுத்திய வீங்ஸ்டன் பாலம். பேலன்ஸ் வீங்ஸ்டன் பிரிட்ஜ். எல்லாருக்கும் தெரிஞ்சு. எங்கட சிலபஸ்ல சமப்படுத்தாததும் வரையுமா. சமப்படுத்தாத வீங்ஸ்டன் பாலமும் வரும். ஏரியா. அடுத்தது குறுஞ்சுற்று ஷார்ட் சர்க்கிட்டா என்ன சர்க்கிட் ஒன்று தெரியல. 2017 வந்த ஷார்ட் சர்க்கிட். குறுஞ்சுற்று அல்லது இணைப்பில் இல்லாத தடை அப்படியும் வரையும். சில தடைக்கும் அது சுற்றுல இணைப்பில் இல்லை. அந்த தடை ஆற்றி போட்டு விளைவில் தடை இருக்குது. இணைப்பில் இல்லாத தடை. மேபி எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு அந்த எங்களோட ஒரு யூடியூப் வீடியோல இந்த அதே விஷயம் தான். சதுரமுகி வலையமைப்பு. இது எங்கட ஒரு யூடியூப் வீடியோல நாங்க ஃபுல்லா செஞ்சுக்கல. சரி, இது எக்ஸ்ட்ராவா நான் சொல்றேன். இதுலயே வரை. சரி, அப்ப இதனாலும் தான் ஆக முக்கியம். இதுக்குள்ளதான் எங்களுக்கு கேள்வி வர. நீங்க எந்த கேள்வி எடுத்து பார்த்தாலும் சரி. இதுல நாங்க படிச்ச போறது சமச்சீர்.
நாம படிச்ச போற விஷயம் வந்து சமச்சீர். ரைட், ஓகே. இப்ப நாங்க சமச்சீர்ல இதுல என்ன படிச்சோம்னு சொல்லி சொன்னா எங்களால இந்த பெரிய தடை வலையமைப்போண்டு ஈஸியா சுருக்கலும். என்னன்னு பெரியன்னு சொல்றேன்டா நீங்க சில கேள்விகள்ல பாருங்க பெரிய சுற்றொண்டு வரும். அதுல கேபிட்டல் ஆர் தடையுடைய பெரிய சுற்றொண்டு கிட்டத்தட்ட ஒரு 15, 20, 25 தடைகளை கொண்ட ஒரு வலையமைப்பு. அந்த மாதிரி ஒரே மாதிரியான தடைகள் பெரிய ஒரு வலையமைப்புல வரச்சலே ஐடியா வந்து சமச்சீர்த்தாங்க, மேலே சமச்சீர்த்தாங்க. பாருங்க எல்லா தடைகளும் ஒரே மாதிரி இந்த மாதிரி வரச்சல ஐடியா வந்து சமைச்சு ஒண்டோ மடிப்பாய்க்கு இல்லாட்டி தலவாடியாய் விளங்கின உங்களுக்கு. அப்ப அந்த ஐடியாவை உங்களுக்கு இதை படிச்சோடனே வந்து பெரும்பாலும் ஐடியாவோட வார ரைட் இதுக்கு இதுதானே ரைட். அப்ப நாங்க இப்ப இந்த பகுதியை படிச்சோம் சமச்சீர், சின்ன ஒரு விஷயம் ரைட். அடுத்த முக்கியமான விஷயம், நாங்க இந்த மாதிரியான சமச்சீர் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விளைவு தடை இந்த 4 மெத்தட்ல செய்யறதுக்கு எங்களுக்கு சில ஜெனரல் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஜெனரல் பாயிண்ட்ஸ், காமன் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிசிட்டியில இப்ப டிவிஷன் மாதிரி தானே நாங்க தியரி படிக்கிற காலம் ரிவிஷன் தானே. சோ ரிவிஷன் மாதிரி எங்களுக்கு சில ஜெனரல் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். சோ நான் அந்த ஜெனரல் பாயிண்ட்ஸ் என்ன தெரிஞ்சு சொல்றேன், நீங்க இதை எழுதிக்கோங்க, எழுதினா போறேன். பாருங்க அந்த ஜெனரல் பாயிண்ட்ஸ் என்ன தெரிஞ்சு ரைட். இந்த விஷயம் இருக்கட்டுமா, இதை நீங்க ஐடியா எடுத்துக்கும் இது இருக்கட்டும். இப்ப நாங்க பார்ப்போம் கொஞ்சம் வந்து ஜெனரல் பாயிண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிறேன். அதாவது எங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் டவுட் இல்லாம ரைட். பாருங்க அந்த ஜெனரல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு முதலாவது ஜெனரல் பாயிண்ட்ஸ் போடுறேன். பொதுவா எலக்ட்ரிசிட்டில எங்களுக்கு தெரிந்த பாயிண்ட்ஸ். முதலாவது பாயிண்ட் பாருங்க, எங்களுக்கு இருக்கிற சில டவுட்ஸ் எலக்ட்ரிசிட்டியில வர டவுட்ஸ் ரைட். முதலாவது பாருங்க, இது ஒரு தடையா, இது ஒரு தடை. நான் தடையிட பெறுமதியை கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லி கவனம். இந்த கேபிட்டல் ஆர் உடைய இந்த தடையில ரைட் இதுல வந்து நாங்க கரண்ட் அனுப்புவோமா, இதுல நாங்க கரண்ட் அனுப்புவோம் ரைட். நான் சொல்றேன் இதுல கரண்ட் இங்கே போகுது. நான் இந்த புள்ளியே 2 இங்கிலீஷ் லெட்டர்ல வச்சுக்கொள்வேன். பொதுவா நாங்க புள்ளிகளோட இடங்களுக்கு ஒவ்வொரு புள்ளிகளையும் நாங்க இங்கிலீஷ் லெட்டர்ஸை பாவிச்சு அதை வரையறுத்து கொள்றேன். நாங்க உதாரணத்துக்கு இந்த எக்ஸும் இதை y இதுவும் கரண்ட் எக்ஸ்ல இருந்து வைக்கு வைக்கிறேன். இந்த தடையால கரண்ட் வந்து அப்ப இதுல இருக்கிற காமன் பாயிண்ட் என்னதுன்னா சிலாக்கள் நினைச்சு கொண்டிருக்கிற இந்த தடையால கரண்ட் வந்தா கரண்ட் குறையுதுன்னு நினைச்சு கொண்டிருக்கிற அப்படின்னு அவங்களோட ஐடியா. இதால ஐ கரண்ட் வந்தா அந்த கரண்ட் இந்த தடையை தாண்டினா இன்ன வரைக்கும் கரண்ட் பூச்சியமாகுதுன்னு நினைச்சு கொண்டிருக்கல விளங்கினோம். சில டைம் உங்களோட ஓஎல் இப்படி ஒரு ஐடியாவை தான் தரும் விளங்கினோம். உங்களுக்கு கரண்ட் இதால போய்த்தா கரண்ட் குறையுதான்ற ஐடியா வந்து தரையில். கரண்ட் ஒரு தடையால போய்த்தா ஒரு காலமும் கரண்ட்டுக்கு எந்த வித மாற்றமும் நடக்கிறது. அப்ப என்ன மாற்றமே நடக்கிறேன்டா கரண்ட் இதால போய்த்தால் அதுக்கு ஈஸியான மெத்தட். எந்த ஒரு தடைக்கும் ஓமின் விதி எழுது, டெல்டா வி சமன் ஐயா. இந்த சமன்பாடை பார்த்து செல்வோம். ஒரு தடையினூடாக கரண்ட் வந்தால் அதுல அழுத்த வேறுபாடு தான் ஏற்படுது. அதுவும் எப்படியான ஒரு அழுத்த வேறுபாடு என்றா அழுத்த வீழ்ச்சி தான் ஏற்படுது. வீழ்ச்சி அழுத்தம் குறையும், கரண்ட்டுக்கு எந்த வித மாற்றமும் வரல, அழுத்த வீழ்ச்சி தான் ஏற்படுது. அழுத்தம் குறையுது, அவ்வளவுதானே. அழுத்தம் குறையுது, அழுத்த வீழ்ச்சி, அழுத்தம் குறையுது. இது பாருங்க ஐயே மாறையும் பெருக்கினால் அழுத்த வீழ்ச்சி தான் ஏற்படுது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்த முக்கியமான பாயிண்ட், அழுத்தம் வந்து புள்ளி பற்றியது. அந்த சொல் அழுத்தம் வந்து புள்ளி பற்றியதுண்டா ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு அழுத்தம். அது முக்கியமா, அழுத்தம் புள்ளி பற்றியது. அப்ப ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு அழுத்தம் விளங்கினோம். புள்ளி மாறச்சலே அழுத்தம் மாறு. ஆனா எப்பேன் மாறுறல்லன்னு சொல்லி சொன்னா ரெண்டு புள்ளிக்கு இடையில தடையோ கொள்ளளவியோ வரலாட்டி அழுத்த வீழ்ச்சி வரல. அப்ப அழுத்தம் மாறாமி விளங்கினவங்களுக்கு அழுத்தம் புள்ளி பற்றியது மீனிங் விளங்கின. இப்ப பாருங்க இந்த அழுத்தத்துல புள்ளி பற்றியதுலையும் இந்த புள்ளியில் அழுத்தம் என்னன்னு கேட்டா எக்ஸ், இந்த புள்ளியில் அழுத்தம் என்னன்னு கேட்டா ஒய். அழுத்தம் வந்து புள்ளி பற்றியது. நான் இங்க புள்ளிந்து செல்ல வாரது யாருன்னு சொல்லி சொன்னா ஒரு சந்தின்னா என்னன்னு கேட்டா சந்தி ஒன்று உருவாகிறதுக்கு குறைந்தது 3 ரோட் தேவை.
விளங்கின உங்களுக்கு இது ஒரு சந்தியா, இதெல்லாம் தேவையான ஜெனரல் பாயிண்ட்ஸா. இது ஒரு சந்தி. இந்த சந்தி உருவாக குறைந்தது 3 ரோட்டம். ஒரு சந்தி உருவாக குறைந்தது 2 ரோட்டுன்னா இல்லையா? இது சந்தி அல்ல, இது சந்தியில் இருக்கிற வளைவு, சந்தி அல்ல. இது ஒரு சந்தி, குறைந்தது 3 ரோட்டு இருக்கணுமா? இது ஒரு சந்தி. அப்ப நான் இங்க புள்ளிந்து செல்றது வந்து சந்தியா. அப்ப ஒவ்வொரு சந்திக்கும் ஒவ்வொரு அழுத்தம் வரும். ஆனா எப்பயும் சில டைம் வந்து 2 சந்திக்கும் இடையில ஒரே அழுத்தமும் வீழ்ச்சி. அதுக்கு காரணம் வந்து இடையில தடையோ கொள்ளளவையோ இல்லாட்டி அழுத்த வீழ்ச்சி இல்லதானே. அப்ப ஒரே அழுத்தம் வீழ்ச்சி. அப்ப உங்களுக்கு அழுத்தத்தை மாத்தணும்டா அழுத்த வீழ்ச்சியை தான் ஏற்படுத்திடும். அழுத்தத்தை குறைச்சி எப்படியும் குறைச்சிடும்டா ஒரு தடையும் இருந்தா சரி, அந்த தடைக்குள்ளால கரண்ட் வைத்தால் அழுத்த வீழ்ச்சி வரும். மேபி 2 சந்திக்கு இடையில ஒரு கொள்ளளவையும் தீந்தாரு, ஒரு கொள்ளளவையும் தீந்தாடி செல்லாண்டாலும் அழுத்த வீழ்ச்சி வரும். ஏ கியூ சமன் சி டெல்டா. அப்ப நான் நீங்க 3 பாயிண்ட் சொன்னேன். முதலாவது இந்த கரண்ட்டுக்கு எந்த வித மாற்றமும் நடக்கிறதில்ல, அழுத்த வீழ்ச்சி தான் ஏற்படுது. 2வது பாயிண்ட் அழுத்தம் வந்து புள்ளி பற்றியது. அது நாங்க போக போக விளங்கும். நாங்க புள்ளின்னு செல்ல வர்றது சந்தி விளங்கினோம். மேபி 2 சந்திக்கு இடையில ஒரே அழுத்தமும் ஈக்கலும், வேற வேற அழுத்தமும் ஈக்கலும். வேற வேற அழுத்தம் குறையும். எப்படி ஏன் இடையில ஒரு தடையோ கொள்ளளவையோ ஈந்தா அதுல அழுத்த வீழ்ச்சியோண்டு ஏற்படுது. விளங்கினவங்களுக்கு. ஆனா அதால கரண்ட் போகணும், அதால ஏற்றம் போகும், வைத்தால் தான் அழுத்த வீழ்ச்சி வரும். அந்த 2 பாயிண்ட்டும் முக்கியம். அடுத்தது இதுல இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட், இந்த விளையும் தடை படிச்சதுல நீங்க படிச்சுற தடை வேலை செய்த கொள்ளளவு வேலை செய்யறன்னு சொல்ற. அதுட மீனிங் என்னண்டா அந்த சுற்றில் இருக்கிற தடையினூடா கரண்ட் போகும். கரண்ட் வைத்தால் அந்த தடை வேலை செய்யும். கரண்ட் புகழாட்டி அந்த தடை வேலை செய்யும். அதுக்கு நல்ல உதாரணம் தான் நம்மளோட விங்ஸ்டன் பாலம். விங்ஸ்டன் பாலத்துல பாருங்க, இதுதான் விங்ஸ்டன் பாலம் உதாரணம். உதாரணத்துக்கு உங்களுக்கு நார்மலா தெரிஞ்ச விங்ஸ்டன் பாலம் இது. விங்ஸ்டன் பாலத்துல பேசிக் வடிவம் இது. இந்த விங்ஸ்டன் பாலத்துல நான் இன்னொரு தடை வச்சிருக்கேன், தடை சும்மா நார்மலா சொல்றேன், நார்மலா சொல்றீங்கப்பா. இப்படி இருக்கிற ஒரு விங்ஸ்டன் பாலத்துல நான் சும்மா சொல்றேன், இது 1 ohm, இது 2 ohm, இது 2 ohm, இது 4 ohm. இங்க பாருங்க, நீங்க விகிதம் பாக்குற 1:2, 1:2. ஆகவே இது 2 விகிதங்கள் சமன்டா இந்த நடுவுல இருக்கிற தடை வேலை செய்யாதுன்ற மீனிங் எனக்கு. இந்த தடையினூடாக கரண்ட் போர்ல, நான் இது ஒரு 5 ohm சொல்றேன், கரண்ட் போர்ல மீனிங்களே கரண்ட் போகாட்டி வேலை செய்யறது. யோசிங்க, இங்கே நீங்க கரண்ட் பாரல்ல, போற கரண்ட் 0 அழுத்த வேறுபாடு 0. அழுத்த வேறுபாடு 0 இங்க எக்ஸ் அழுத்தம் இருந்தா இங்கேயும் எக்ஸ் அழுத்தம் வைக்கணும். பாருங்க, இது ஒரு சந்தி, குறைந்தது 3 ரோ. இது ஒரு சந்தி, குறைந்தது 3 ரோ. பாருங்க, இந்த சந்தி அழுத்தம் எக்ஸ், இதுடையும் சந்தி அழுத்தம் எக்ஸ். அழுத்த வேறுபாடு 0 தான் இதுல கரண்ட் 0. தடைக்கு ஒரு பெருமதி 5. சோ கரண்ட் தான் 0 ஆகணும். இதை 0 ஆக்க 0 × 5 0. சோ இங்கே நீங்க எந்த வித கரண்ட்டும் போறல்ல, அழுத்த வேறுபாடு 0. அடுத்துல இருக்கிற அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியும் பாருங்க. தடைகளை பொறுத்த மட்டும் இல்ல, கரண்ட் எப்போ அழுத்தம் கூடின இடத்துல தான் குறைஞ்ச இடத்துக்கு போகும். அதுவும் அடுத்த முக்கியமான பாயிண்ட். இதெல்லாமே ஜெனரல் பாயிண்ட்ஸ் தேவையா, ரிவிஷன் பண்ணு. இங்க பாருங்க, Vx Vy இருந்தா Vx தான் பெருசாயிருக்கும். ஒரு தடையில கரண்ட் போகணும்டா அழுத்தம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு தான் போகும். விலகின உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு தடையில கரண்ட் போற ரூட்டை வச்சே செல்லும் எங்கனே அழுத்தம் கூடன்னு, எந்த புள்ளியிலே அழுத்தம் கூடன்னு சொல்லு. இங்க பாருங்க, அப்ப ஏன் இங்கே கரண்ட் புகழன்னு சொல்லுங்க, இங்கனைக்கு அழுத்தங்கள் சமன். அதால எங்கேயும் எங்களுக்குமே கரண்ட் இல்ல. அப்ப இந்த தடையில எங்களுக்கு பிரயோசனம் இல்லைன்னு சொல்ல, வேலை செய்யல அப்படின்னா என்ன, இதெல்லாம் கரண்ட் போகாது. அப்போ ஒண்ணுக்குண்டா உங்களுக்கு இந்த சுற்றை வந்து அறுத்துடு. அதாவது இந்த தடைக்குள்ள கரண்ட் போகாட்டி இதுல பிரயோசனம் இல்லை. விலகினவங்களுக்கு. அப்ப ஜெனரல் பாயிண்ட்ஸ் என்ன நார்மலா ஐடியாவை வச்சுக்கோங்க. ஒரு தடையால கரண்ட் போச்சே, கரண்ட்டுக்கு எந்த வித மாற்றமும் வரல, அழுத்தம் தான் வீழ்ச்சி அடையும். அடுத்தது அழுத்தம் வந்து புள்ளி பற்றியது. அதாவது ஒவ்வொரு சந்திக்கும் ஒவ்வொரு அழுத்தம். விளங்கினோம். இந்த அழுத்தங்கள் சமனாகவும் ஈக்கலும் வித்தியாசமாகவும் ஈக்கலும். எப்பயும் வித்தியாசம் ஆயிக்கும்டா இடையில தடையோ கொள்ளளவியோ வரும். விளங்கினோம் உங்களுக்கு. கொள்ளளவியே வரணும் சொல்றது விளங்குறேன். நான் Q சமன் C டெல்டா வியா. இங்க பாருங்க, அழுத்த வீழ்ச்சி வரணும்டா கொள்ளளவியினூடாக ஏற்றம் வைத்தால் சரி. விளங்கின உங்களுக்கு. கொள்ளளவி உறுதி நிலை அடைஞ்சால் சரி. உறுதி நிலை கொள்ளளவியில ஏற்றத்தால நிரம்பின உறுதி நிலை.
விளங்கினோம். அப்ப ஒரு கொள்ளளவில் ஏற்றம் வர உறுதிநிலை அடைதல் சொல்லி நான் அதை குறிக்க அழுத்த வேறுபாடும் நீக்கிறேன். ஏன்னா C1 டிக்கும் ஏற்றம் வந்துட்டேன்னா டெல்டா கியூண்டு வரும், அழுத்த வீழ்ச்சி ஒன்று வந்துடும். அடுத்தது அழுத்த வேறுபாடுன்ற மீனிங் வித்தியாசம். ஆனா அது அழுத்த வீழ்ச்சி, வீழ்ச்சின்னு அழுத்தத்தை குறைச்சு. அழுத்தம் வேற அழுத்த வீழ்ச்சி வேறையா? அழுத்தம் குறைஞ்சால் வாரது அழுத்த வீழ்ச்சி. விலங்க நீங்க பாருங்க, எக்ஸ்ல இருந்து வைக்கு அழுத்த வீழ்ச்சி எவ்வளவு? Vx மைனஸ் Vy. அதைத்தான் இந்த கரண்டையும் தடையும் பெருக்கினா வருது. ரைட், அது ஆக முக்கியம். ரைட், அடுத்தது எங்கட முக்கியமான பாயிண்ட் என்ன? ஒரு சந்தி உருவாக்குறதுக்கு குறைந்தது 3 ரோட் தேவை, 2 இல்ல 3. அடுத்தது முக்கியமான பாயிண்ட், ஒரு இடத்துல ஒரு சந்தி உருவாகினா அதோட மீனிங் என்னன்னா சமாந்திரம். சந்தின்னா சமாந்திரமா? அப்ப உங்களுக்கு இருக்கிற அடுத்த டவுட், தொடர் சமாந்திரத்தை எப்படியும் கண்டுபிடிச்சிடும். சந்தியோடு வந்தா போதும். சந்தி உருவாக குறைந்தது 3 ரோட். அப்ப ஒரு இடத்துல குறைந்தது 3 ரோட். இங்க பாருங்க, ஆரம்பத்துல இது ஒரு சந்தியா தானே, இது சந்தி, குறைந்தது 3 ரோட். அப்ப இந்த 3 பேருமே சமாந்திரம், அது விளங்கிடும். சந்தியோடு உருவாயினா சமாந்திரம். அடுத்தது சமாந்திரம்டா அந்த இடத்துல கரண்ட் பிரியுமா? அந்த இடத்துல கரண்ட், இதெல்லாம் தான் தேவையான போது. கரண்ட் பிரியும், ஒரு சந்தியில கரண்ட் பிரியும். சும்மா சொல்றேன், இதால வார கரண்ட் இதுலயும் பிரியும். கேச்சோட முதலாம் விதி, கேச் ஆஃப் த முதலாம் விதி. ஒரு சந்தியில வார கரண்ட் தான் போகும். 5 ஆம்பியர் வந்தா, உதாரணத்துக்கு 5 ஆம்பியர் வந்தா 2 ஆம்பியர் 3 ஆம்பியர், சும்மா சொன்ன 2 ஆம்பியர் 3 ஆம்பியர் கரண்ட் போற டைம்ல இதுல புகையில கரண்ட் இன்ஸ்டன்ட் பால சமப்படுத்திக்கிற. சும்மா சரி உதாரணத்துக்கு ஒரு சந்தியை கருதுங்க, இப்படி கருதும், இல்லாட்டி அது இன்ஸ்டன்ட் பாலமாகும். இப்படி வைப்போம். இந்த சந்தியில வார கரண்ட் தான் இந்த கிளைகளினூடா போகும், கேச்சோட முதலாம் விதி. அப்ப நல்லா நினைச்சவங்க, சந்திண்டா சமாந்திரம், சமாந்திரம்டா கரண்ட் பிரியும். சந்தி வராட்டி தொடர், சந்தி வராட்டி தொடர், சந்தி வராட்டி தொடர், தொடர் கரண்ட் பிரியாது, அவ்வளவு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா சரி. சந்தி இல்லைண்டா, சந்தி இல்லைண்டா தொடர், சந்தி இல்லைண்டா தொடர், தொடர்ண்டா கரண்ட் பிரியாது, தொடர்ண்டா கரண்ட் பிரியாது, அவ்வளவுதான் கதை. இந்த அவ்வளவு ஜெனரல் பாயிண்ட்ஸுமே தேவை. சரி, நான் சின்ன பாயிண்ட் எல்லாம் தேவைன்னா எழுதி வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் கொஞ்சத்தையும் வச்சுக்கணும், எல்லா கேள்விக்கும் விட எழுது. கிட்டத்தட்ட எலக்ட்ரிசிட்டியே முடிஞ்ச மாதிரி ஒரு பாயிண்ட் கொஞ்சம் விளங்கிதான் சார். ரைட், இப்ப நானே இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சத்தையும் செல்ல, நான் இதுக்கு போற விளங்கப்படுறது சொல்லி அந்த பாயிண்ட் எல்லாம் செல்றேன். அப்ப உங்களுக்கு அதுல டவுட் வரப்படாது, இவர் என்ன செல்ற அழுத்தம் புள்ளி பட்டியதோ அப்படின்டா அந்த விளங்காமிக்கு அதுக்காகத்தான் பாயிண்ட்ஸ் எல்லாம் சென்னேன். இப்ப நான் எகைன் நான் விளங்கப்படுத்த செல்ல இந்த பாயிண்ட் செல்லச்சுன்னா எனக்கு வச்சு ரைட், இதைத்தான் அவர் சென்றேன். ஐடியா விளங்கின உங்களுக்கு நார்மலான சின்ன ஒரு விளக்கம் மட்டும் தந்து, ஆரம்ப விளக்கம் மட்டும் தந்து. ரைட், ஓகே. இப்ப போம் நாங்க எங்கட தியரிக்குள்ள, அதாவது எங்களுடைய சமச்சீருக்குள்ள போவோம், அவ்வளவுதானே. பாருங்க, சமச்சீருக்குள்ள நாங்க போற, சமச்சீர்ல நாங்க முதலாவது தலைப்பு என்னன்னா, சமச்சீர்ல முதலாவது தலைப்பு என்னன்னா மடிப்பு சமச்சீருக்கு போவோமே நாங்க, ஃபோல்டிங் சிமெட்ரிக்கு போம், மடிப்பு சமச்சீருக்கு போம். எழுதிக்கோ, மடிப்பு சமச்சீரு. இப்ப நாங்க அந்த மடிப்பு சமச்சீருக்குரிய ஒரு கேள்வியே பார்ப்போம், அவ்வளவுதானே. கேள்வியாவே பார்ப்போம். நான் எழுதுறேன் கேள்விய, நீங்களும் எழுதிக்கோ, அதுல பிரச்சனை. ஒரு கேள்வியாவே எழுதுறேன், கேள்வி நீங்க விளங்கப்படுத்திக் கொள்ளும், லேசிதான். நீங்களும் எழுதிக்கோங்க, இதை வரைச்சுக்கோங்க. உள்ள டவுட் இருந்தா கேளுங்க. நான் ஒரு பேசிக் சுற்று எடுத்து விளங்கப்படுத்துறேன். இதை விட எந்த பெரிய சுற்றுக்கும் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணலாமா?
இந்த இந்த சுற்றில் இருக்கிற ஒவ்வொரு தடையிட பெறுமதியும் கேபிட்டல் ஆர். அடுத்தது அவங்க கேள்வியில தந்திக்கிற இந்த முனை ஏ, இந்த முனை பி. மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சுற்றுல உங்களுக்கு தெரியும் கேள்வி எப்படி மாற, ஏ கமா பி ஆகிய புள்ளிகளுக்கு இடையில் சமவலு தடை யாது, இல்லாட்டி விளைவு தடை யாது. உங்களுக்குள்ள ஐடியா ஒன்று வரணும். அதுக்கு பிறகுதான் இதுக்குள்ள செய்யல. ரைட். அப்ப இது வார மடிப்பு சமச்சீர் கீழே என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரி, ஓகேயா? இப்ப நீங்க மெத்தட நல்லா கவனிச்சு கொள்ளணுமா? கொஞ்சம் விளங்கிட்டா நீங்க இன்றைக்கு எல்லா கேள்வியும் தேடி தேடி செய்யுது. அதான் ஐடியா. ரைட், ஓகே. இதை எப்படியே சுருக்குறேன். நான் முதல் ஐடியா எல்லாம் மைண்ட் லீக் வரணுமா? ரெடியோ? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன்னா இதுவும் ஒரு ஜெனரல் பாயிண்ட் கீழே வர வேண்டியது ஒன்றுதான். பாருங்க கேள்வியில ஏ கமா பி கிடையில் சமவலு தடை, இல்லாட்டி சி கமா டி கிடையில் சமவலு தடை, இல்லாட்டி எக்ஸ் கமா ஒய் கிடையில் சமவலு தடை, இப்படி தாரேன். எது சரி? ரெண்டு புள்ளிக்கு இடையில தான். இப்படி தர சொல்ல இதுல அல்பபெட்டிக் ஆர்டர்ல ஏ பில முன்னுக்கு இருக்கிறது, சிடில முன்னுக்கு இருக்கிறது சி, எக்ஸ் ஒய்ல முன்னுக்கு இருக்கிறது எக்ஸ். அப்ப ஒரு பேட்டரி செல்ல செல்லு அந்த பேட்டரியை நாங்க கருதினால் இந்த பேட்டரியோட முனைவாக்கத்தை கருதிங்க. இது பிளஸ் இது மைனஸ், எப்பவுமே அது உண்மையில். அவங்க ஏ கமா பி கடையில சமவலு தடை கேட்டார், இல்லாட்டி சி கமா டி கடையில சமவலு தடை கேட்டார், இல்லாட்டி எக்ஸ் கமா ஒய் கடையில சமவலு தடை கேட்டா அதோட மீனிங் என்னன்னா இந்த புள்ளிகளுக்கு இடையில ஒரு பேட்டரி இருக்கிற மாதிரி யோசிச்சோம். ஏண்டா ஒரு பேட்டரியால தானே கரண்ட தரையும். ஒரு பேட்டரிக்கு மின்னியக்க விசையோட அகத்தடை ஒண்டி இருந்தால் தான் அந்த பேட்டரியால இந்த சுற்ற பூர்த்தி அடைய வச்சு அதுல இருந்து கரண்ட தரையும். இனி இதுக்குள்ள யார் யாருல கரண்ட் ஓடுவோ அந்த தடைகள் தான் வேலை செய்யும். முந்தி சென்ற பாயிண்ட், எந்த தடைக்குள்ளால கரண்ட் போறோ அவரு தான் வேலை செய்யும். அவங்களோட விளையுள் தடையிட மீனிங் எந்த தடையின் வேலை செய்த அவங்களோட விளைவு. அதனை அப்ப எந்த தடைக்குள்ளால கரண்ட் போறோ அந்த தடைகளோட விளைவு. இனி விளையுள் காணங்களுக்கு ரெண்டு மெத்தட் தான், தொடர் சமாந்து. அதெல்லாம் பாவிச்சு காணும். நான் பேசிக் ஐடியா சொல்லி தரல. தொடர்ண்டா எல்லாத்தையும் கூட்டணும், சமாந்திரண்டா ஒன்னும் ஆர் போகணும், அது லேசி தானே. அங்க ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்றிக்க சொல்லி தரேன். தடைகள்ல தொடர்ண்டா கூட்டணும், ஆர் சமன் ஆர் ஒன் பிளஸ் ஆர். சமாந்திரம்டா ஒன் ஓவர் ஆர். கொள்ளளவியில செல்லுங்க. கொள்ளளவியில தொடர்ண்டா ஒன் ஓவர் சி போவோம். சமாந்திரம்டா சி சமன் சி ஒன் பிளஸ் சி டூ போவோம். அதாவது தடையில நாங்க எந்த விஷயத்தை செய்யறோம் அது ஆப்போசிட். எக்ஸ்ட்ரா எங்க சிலபஸ் இன்னொரு இடம் நிற்கிறேன். வில்மான் கேபிட்டல் கே வில்மா இல்லாட்டி செல்லாக்க லெம்டான்னு நினைக்கிறேன். வில்மாரிலிக்கு செல்லுங்க. தொடரா இந்த ஒன் ஓவர் லெம்டா போகணும், சமாந்திரமா இந்த லெம்டா சமன் லெம்டா ஒன் லெம்டா டூ போகணும். அதாவது கொள்ளளவுக்கு எந்த விஷயத்தை செய்யறோம் அதே விஷயத்தை வரைக்கும் செய்யணும். இந்த மூணு இடமும் தான் எங்களுக்கு விலையுள் கேட்கு. ஆனால் 2015 ஒரு தரம் யங் மட்டுக்கு விலையுள் யங் மட்டு கேட்டேன். ஆனா அதுக்கு ஐடியாவை செய்ய விளங்கினவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பாயிண்டையும் வச்சுக்கோங்க. 2015 வந்த யங் மட்டுக்கு விளைவுள் காண்றதும் கேட்டு வருது. நான் எங்களுக்கு இருக்கிறது மூணு தடை, தடைகள தடை, அடுத்தது கொள்ளளவிகள கொள்ளளவம், அடுத்தது வில்மாறி. தெரிந்தானே நாங்க இதுல படிச்சு இலாஸ்டிசிட்டியில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டர்ல. ஓகே, அப்ப அவங்களுக்கு இப்ப தெரியும் ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில ஒரு பேட்டரியை இணைச்சு வச்சு மாதிரி தான் நாங்க யோசிச்சோம். அதுல இந்த பேட்டரியில பிளஸ் மைனஸ் முனை வைக்கிறேன்னா பொதுவா நாங்க எலக்ட்ரிசிட்டி கேள்விகள்ல இந்த முன்னுக்கு வார அல்பபெட்டிக் ஆர்டர்ல முன்னுக்கு வார இங்கிலீஷ் லெட்டர் வைக்கிறேன் அவருக்கு பிளஸ் முனைவு வார மாதிரி தான் நினைச்சிருக்கோம்.
அவருக்கு பிளஸ் முனைவு வர மாதிரி தான் நான் நினைச்சேன். யாருக்கு? இந்த முன்னுக்கு ஈக்குறாள். அப்ப எனக்கு சொல்லுங்க, ஏக்கமா பி ஆகிய புள்ளிகளுக்கு இடையில சமவெளி தடை கேட்டா அதுல மீனிங் எனக்கு அது ரெண்டுக்கும் இடையில ஒரு பேட்டரி ஈக்குற போல யோசிச்சோம். அடுத்தது அந்த பேட்டரியில பிளஸ் முனைவு ஏபியில யாருக்கு நினைச்ச மாதிரி வரணும், ஏக்கு நினைச்ச மாதிரி வரணும். இது நியதி அல்ல, பொதுவா நாங்க அப்படித்தான் பயன்படுத்துறோம் எல்லாரும். ரைட். ஆகவே ஒன்றும் இல்ல, இப்படி ஒரு புள்ளிகளுக்கு இடையில விளையல் தடை கேட்டா ஒரு பேட்டரி ஈக்குற போல யோசிச்சோம். இல்லாட்டி பேட்டரி இல்லாம இந்த சுற்று எப்படியே பூர்த்தி ஆகுது. ஏன்னா பேட்டரி தான் உங்களுக்கு கரண்ட தரும். சரி, நான் இது மின்னியக்க விசை அகத்தடையெல்லாம் போடல, பேட்டரிக்கிற மாதிரி யோசிச்சு. இது பிளஸ் இது மைனஸ். உங்களுக்கு பேட்டரியை பொறுத்த மட்டும் தெரியும், வெளிச்சுற்றுக்கு பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு கரண்ட் வரும். பேட்டரிக்கு உள்ளுக்கு கரண்ட் எங்க போற மைனஸ்ல இருந்து பிளஸ். அது விளங்கினோம். பேட்டரிக்கு உள்ளுக்கு கரண்ட் போற மைனஸ்ல இருந்து பிளஸ் தான், வெளிச்சுற்றுக்கு தான் பிளஸ்ல இருந்து மைனஸ். விளங்கினவங்களுக்கு இது எதை போல சொல்லிச்சுன்னா காந்த புலத்துல இதே மாதிரி ஒரு இடம் இருக்கு. யாருக்கு என்னென்ன வைக்கிறேன், வரிச்சுருள், நீண்ட வரிச்சுருள் இல்லாட்டி சட்டக்காந்தம். இது ரெண்டுலயே காந்த விசைக்கோடு நாங்க வரைஞ்சால் அந்த வரிச்சுருளையோ சட்டக்காந்தத்திலேயோ வெளியில காந்த விசைக்கோடு வடமுனைவில் இருந்து தென்முனைவில் முடிவது போல் தோன்றும். ஏன்னா மூடிய தடம் தானே. ஆனால் சட்டக்காந்தத்துக்கு உள்ளுக்கு இல்லாட்டி வரிச்சுருளுக்குள்ள சவுத்ல இருந்து நோத்துக்கு தானே. இதே போல இதே போலயா இந்த கன்செப்ட் அல்ல, இதே போல நினைவு வச்சுக்கொள்ள லேசிக்கு செல்லும். சட்டக்காந்தத்துக்குள்ள காந்த விசைக்கோடு சவுத்ல இருந்து நோத்து. நீங்க காந்த விசைக்கோட்டை வரைஞ்சால் அப்படிதான் வரும். வெளியில நோர்த்ல இருந்து சவுத். விளங்கினா அது மாதிரி வெளிக்கு கரண்ட பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கும் உள்ளுக்கு மைனஸ்ல இருந்து பிளஸ். நான் சொல்றேன் இதுல உதாரணத்துக்கு சொல்றேன், இதுல ஐ கரண்ட நீங்க வெளியிட்டால் ஐ கரண்ட் வரும். அப்பதான் சுற்று பூர்த்தியா. எங்கேயாலும் ஒரு இடத்துல ஐ கரண்டா கொடுத்துட்டு ஐ டேஷ் கரண்ட் வரையலாம், இப்ப சுற்று பூர்த்தி இல்ல. சுற்று பூர்த்தினா மீனிங் விளங்குறோம். பேட்டரியில இருந்து இவரோட விளைவுள் தடைய கண்டத்துக்கு பிறகு அதுல விளைவுள் தடை உதாரணத்துக்கு நான் ஆர் டேஷ் சொல்றேன். அந்த ஆர் டேஷ் இந்த பேட்டரியோட மின்னியக்க விசை காரணமா இதுல வர மொத்த கரண்ட் இருக்கிற நீங்க எந்த கரண்டா கொடுக்குறோ அதே கரண்ட் தான் வரும். இங்கே கரண்ட கண்டுபிடிச்சதுல கேள்வி, ஆனா உண்மையான எலக்ட்ரிசிட்டி ஐடியா அதுதானே. இங்கல 10 ஆம்பியர் கொடுத்தா 10 ஆம்பியரும் வரும், கூடையோ குறவோ ஒன்றும் வரையலாம், அதே கரண்ட் வரும். வந்தால்தான் சுற்று பூர்த்தி. ரைட். இப்ப உங்களுக்கு அதுவும் விளங்கினோம். ஏன் நாங்க பேட்டரி இருக்கிற மாதிரி யோசிச்சிருங்க. அப்பதான் கரண்ட் ஒன்று இதுல அனுப்பி பார்க்கலும் எங்களுக்கு. ரைட். எந்தெந்த தடைகளுக்குள்ள கரண்ட் போற அவங்க தான் வேலை செய்யும். கரண்ட வெளியே ஏதாவது மிக்கு. இப்ப ஐ கரண்ட் அனுப்பினா நீங்க யோசிச்சு வேணும், அப்ப இதாலேயும் ஐ கரண்ட் போகணும் இல்ல. மேபி சந்திகள்ல கரண்ட் பெரிய முடிச்சு என்ன போத கரண்ட் வந்து வெளியே ஏதாவது மிக்கல, ஆனா கரண்ட் போகணும். வைத்தா தான் அந்த தடை வேலை செய்யுது. அந்த வேலை செய்யக்கூடிய தடைகளுக்கு விளையுள் காண்பதுக்கு பேர் தான் விளையுள் தடை துணிதல். அதுக்கு 2 மெத்தட், தொடர் சமாந்தரம். அவ்வளவுதான். தொடர்ண்டா கரண்ட் பிரியாம போகணும், சமாந்திரம்டா கரண்ட் பிரிஞ்சு போறோம். அவ்வளவு. இனி தொடர்ண்டா கூப்பிட்டுனாக்க சமாந்திரம்டா 1 hour பாக்குறோம். அவ்வளவுதான். இப்ப அதுவும் சரியா, இன்னொரு ஜெனரல் பாயிண்ட்டும் சரியா ஒரு ரிவிஷனா பயன்படுத்துங்க இதை. இப்ப வரும் நாங்க எப்படியே இதை காண்றேன். அப்ப இதை நல்லா நின்று வச்சுக்கோங்க. நான் பேட்டரிய வரையலான்னு சொல்லி பேட்டரி இல்லைன்னு யோசிச்சிடும். இந்த செலாக்கள் இதை விளங்கி வச்சுக்கிட்டு இப்படி இதுக்கு பேட்டரி கட்டாயம் தரணும் மலியனவர். நீங்க தாரல நேக்கமா பீக்கடியில். அப்ப எப்படி என் விளைவுள் தடை காணுறேன்னு பேட்டரி ஈக்கிற போல யோசிச்சோம். அதுவும் சரி. அப்ப பேட்டரியும் நீக்கிற மாதிரி யோசிச்சோடுமா இல்ல நீங்க யோசிச்சுட்டு இதுக்கு எங்களையும் கரண்ட் இருக்கு அதுக்காக என்ன. ஓகே, இப்ப மெத்தடுக்குள்ள வரப்போகுது. ரைட். உங்களுக்கு இதுல கொஞ்சம் நல்ல விளங்கிட்டான்னு சொல்லி சொன்னா நீங்க எந்த கேள்வியும் பாஸ் பேப்பர்ல வந்தது எல்லாத்தையும் செஞ்சு போடு இந்த கேள்வி அப்படி. ரைட். பாப்பமே ஃபர்ஸ்டுக்கு ஏ பி செல்ற 2 புள்ளியை நாங்க இணைச்சோம். ஏ பி செல்ற 2 புள்ளியை இணைச்சோம். டாட் டாட் லைன்ல இருக்கும், முறிந்த கோடுகள் இருக்கும். எப்பவுமே இணைச்சிட சிடி தந்தா இணைச்சிடல. அப்ப சிடி தந்தாலும் இணைச்சு எக்ஸ் ஒய் புள்ளிகள் எப்படியோ அவங்க தார அந்த பேட்டரியில முனைகள் 2 தார ஏபி எக்ஸ் ஒய் அது 2 இணைச்சோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். எவட பென்சில மார்க் பண்ணிக்கோ. 2 புள்ளிகளே இணைச்சோம். நாங்க கட் பண்ணி இணைச்ச போறீங்க பாருங்க. டாட் டாட் லைன் இணைப்போம். ஏஎம்பி நீங்க பாருங்க. ஏஎம்பி டாட் டாட் லைன் இணைச்சு போறேன். இணைச்சு நான் என்ன கொஞ்சம் நீட்டிக்கொள்றேன். அந்த இணைப்பு கோட்டை நீட்டிக்கொள்றேன். இது ஒரு கற்பனை கூட ஒரு கேள்வியோடு வாரேன் உங்களுக்கு. இது எப்படி இது நடுவால கோடு போட்டு அவன் இந்த கம்பிகால எல்லாம் கரண்ட் போறோம் இல்ல. இது கற்பனை கூட. அதே மார்க் பண்ணி விட்டு உங்களுக்கு டவுட்டே வரப்படாது. கற்பனையா கோடு உண்ட கற்பனை
கற்பனை கோடு. ஒரு கற்பனை கோடு போட்டேன். இப்ப கவனம், தேவையான பாயிண்ட்ஸ் இருந்தா மெத்தட பென்சில் எழுதிக்கோங்க, அது முக்கியம். ரைட், கற்பனை கோடு. இப்ப ஸ்லோவா சொல்லித்தாங்க. இப்ப அந்த கற்பனை கோட்டுக்கு இருபுறமும், அந்த கற்பனை கோட்டுக்கு இருபுறமும் தடைகள் ஒரே மாதிரியா இருக்கும். ஒரே மாதிரியா இருந்தா அதுக்கு பேர் சமச்சு. பாயிண்ட் விளங்கினா? இந்த கற்பனை கோடு, முதலாவது கற்பனை கோடு எப்படி வரைகிற? அந்த ரெண்டு புள்ளியே இணைச்சோம். அவர் தரும் பயப்படுவாங்க, அந்த புள்ளி தாரம் XYCD AB வேண்டி எழுத்து. அந்த ரெண்டு புள்ளியை இணைச்சிருந்த கற்பனை கோட்டுக்கு இருபுறமும் தடைகள் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி. இதுல இருந்து நீங்க என்னத்தை விலகி கொள்ற? ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாதிரி விளங்குது. ஒரே மாதிரி. நான் சொல்றேன் பாரு, கவனம். எனக்கு சொல்லுங்க, முந்தி சொன்ன ஜெனரல் பாயிண்ட்ஸ்ல ஒன்று சொன்ன அழுத்தம் புள்ளி பற்றியது. ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு அழுத்தம் விளங்கின. மேபி அது சமனாவும் ஈக்கலும் வித்தியாசமாகவும் ஈக்கலும். எப்பயும் வித்தியாசமாக இடையில தடையோ கொள்ளளவியோ வந்தால் அழுத்த வீழ்ச்சி ஏற்படுமே, கரண்ட் வைத்தா அல்லது ஏற்றம் வைத்தா, அப்ப வித்தியாசமாயிரும். மேபி சமனாவும் வரையும். ஆனா எப்படியோ புள்ளிகளுக்கு அழுத்தம் வந்து புள்ளி பற்றியது, அவ்வளவு. இங்க பாருங்க அழுத்தங்களை, இது பாருங்க. இங்கின அழுத்தம் ஏண்டா இங்க நீக்கிற அழுத்தமும் அது விளங்கின உங்களுக்கு. ஏன்னு சொல்லுங்க, இதுக்கு இடையில எந்த வித, இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையில எந்த வித என்னத்தை நீக்கல, இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையில எந்த வித தடையோ கொள்ளளவையோ ஈக்கல. இந்த புள்ளி பீண்டா இங்க நீக்கிற அழுத்தமும் பீ தான். இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையில எந்த வித தடையோ கொள்ளளவையோ இல்லை. இப்ப இது தடை பாடம் சுட்டி தடைன்னு தான் செல்லணும். நான் டவுட் வராமிக்க கொள்ளளவையும் எடுத்துக்கொள்ளும். ரைட். ஆனா யாருக்காலும் செல்லலுமோ, இப்ப இது ஒரு சந்தி தானே. நீங்க பாருங்க, குறைந்தது 3 ரோட் கேட்கிறல. அப்ப இவருக்கு என்ன தேவை? அது பெட்ரியில. ரைட், அதுல பிரச்சனை இல்லை. இப்ப இந்த சந்தியில அழுத்தம் பி. யாருக்காலும் செல்லலுமோ இந்த சந்தியில அழுத்தம் இது சந்தியா, குறைந்தது 3 ரோட்டி. இதுவும் சந்தி, குறைந்தது 3 ரோட்டி. சந்திக்கெல்லாம் டொட் வச்சுனே பாருங்க. இதுவும் சந்தி. ஏன்னு சொல்லுங்க பாப்போம், குறைந்தது எத்தனை ரோட்டை நிக்கிறேன்? 1 2 3 4. ரைட், மேபி இவரும் சந்தியா இருக்கலாம். என்ன 4 ரோட்டிக்கிறே கொரோனாங்க செஞ்சு பாப்போம் என்ன நடக்குற. எனக்கு சொல்லுங்க, இங்கனே பாருங்க குறைந்தது 3 ரோட். இங்கனே பாருங்க குறைந்தது 3 ரோட். இதுவும் சந்தி. அதை நான் டொட்ஸ் வச்ச சந்திக்கலாம். ஆனா இதுட அழுத்தம் ஏ. இப்ப நாங்க அழுத்தங்களோட பெருமதிய எப்படின்னு வகை குறிச்சுலன்னா இங்கிலீஷ் லெட்டராலே அதே விளங்கிக்கோங்க. AB XY CD அப்படியே நாங்க வகை குறிச்சுல. எங்களுக்கு இந்த வேல்யூ சரியா தெரியாவே. ஏன்னா இதுல எல்லாம் 6 அணி நீக்கிற நம்பர்ல தந்திருந்தா எங்களுக்கு வேல்யூவை செல்ல மின்னியக்க விசையா தடையெல்லாம் தான் விளங்கினோம். பிறகு சுருக்கின பிறகு இப்பக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் லெட்டர்ல தான் செல்லணும். அதே விளங்கிக்கோங்க. இப்ப நாங்க பார்ப்போம். சொல்லுங்க, எனக்கு யாருக்காலும் இது ஏண்டு சொல்லி இந்த இடத்துல இருக்கிறதும் ஏண்டு சொல்லி இந்த சந்தியில மேலவழி இடையில தடையொண்டிக்கிறேன். இவர் ஏண்டா இதை செல்லும் கஷ்டம், இடையில தடையொண்டிக்கிறேன். இவரு எக்ஸ்ன்னு சொல்லுங்க உதாரணத்துக்கு, அதுன்னு சொல்லி இதை செல்லணுமோ யாருக்காலும் ஏல. இது பீண்டா இது பீண்டு செல்லணுமோ ஏல, இடைகள்ல தடை. ஆனா இங்கக்கும் இங்கக்கும் செல்லணுமா, இங்கக்கும் இங்கக்கும் செல்லு, பிரச்சனையே இல்லை. இடையில தடையோ கொள்ளளவையோ இல்லை. ரைட், இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு எகெயின் இதுக்குள்ளிக்கிற மத்த புள்ளிகளோட அழுத்தத்தை குறிச்சுறேன். எனக்கு சொல்லுங்க, இந்த சந்திக்கு நான் சொல்றேன் எக்ஸ், இந்த சந்திக்கு சொல்றேன் நான் Y. நான் இந்த சந்திக்கு இப்பக்கு அழுத்தத்தை நான் குறிச்சல்ல, எனக்கு விருப்பம்டா குறிச்சலாம். நாங்க இது முடிய சொல்ல உங்களுக்கு விளங்கும் இன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்ப இப்பக்கு இந்த இடத்த டவுட் ஆக்கி கொள்ளுவான உங்களுக்கு குழப்பம் வராமிக்க நான் சும்மா குறிச்சு வச்சிருேன். இது நாங்க சந்தின்னு நினைச்சா ரைட், சும்மா இதன்னு வச்சிரேன். ஆனா எங்களுக்கு நாங்க என்ன நடக்குறேன்னு சொல்லி பாப்போம். ஓகே ரைட், அதுவும் சரிதானே. ரைட், எனக்கு சொல்லுங்க. அதுக்கு பிறகு இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த ரெண்டு புள்ளிகளையும் நாங்க இந்த புள்ளி கோட்டால் இணைச்சு, இந்த கோட்டுக்கு இருபுறமும் ஒரே மாதிரி தடை ஈக்கணும். இங்க பாருங்க, இந்த புள்ளி ஏண்டா இந்த புள்ளியிலிருந்து 6 தடை பேத்தானீங்க, இந்த புள்ளியிலிருந்து இந்த பக்கமும் 6 தடை போடும். அது விளங்குற, அதுதான் ஒரே மாதிரி. இங்க 6 இருந்தா இங்கேயும் 6 தானே. இங்க பாருங்க, இங்கிருந்து 6 தடை பெய்த்தா எக்ஸ் அழுத்தம் உண்டா இந்த சந்தியில, இங்கிருந்து 6 தடை பெய்த்து வாரதும் எக்ஸ் அழுத்தம்.
ஏன்னு சொல்லுங்க, இவருக்கு ரெண்டு புறமும் தடைகள் ஒரே மாதிரி இருந்தா இந்த புள்ளிகளும் ஒரே மாதிரியான புள்ளி. அதுல மீனிங் இந்த புள்ளிகளும் ஒரே அழுத்தம் உள்ள புள்ளி. அவ்வளவு. ஒரே மாதிரியான புள்ளிட மீனிங் ஒரே அழுத்தம். இவர் 5 வோல்ட்னா இவரும் 5 வோல்ட். அவ்வளவு. பார்ப்போம். இவர் எக்ஸ், இந்த எக்ஸ் புள்ளியில இருந்து பாருங்க 2r தூரம் வைத்தால் இங்க y இன்டு நாங்க செஞ்சோம். அது நாங்க எதேச்சியா தான் வச்சோம். இது எக்ஸ்னா இது y. ஏன்னா இது எக்ஸ்னா இது எக்ஸ் ஆயிக்கல y. அது எங்களுக்கு விளங்குறீங்க. இது b-னா b ஆயிக்கல. சோ நான் தான் வச்ச ax y b இன்டு ஈக்குவல் எல்லாம் சந்திக்கும். ரைட். இப்ப நான் பாக்குற இந்த சமச்சீர் அச்சுக்கு, அதாவது இந்த கற்பனை கோட்டுக்கு இருபுறம் நான் பாக்குறேன். ரைட். அப்ப எனக்கு சொல்லுங்க, இதுல இருந்து 2r வைத்தால் y இன்டா இந்த எக்ஸ்ல இருந்து 2r வைத்தாலும் ஈக்கிறதும் y தான். ஏன்னு சொல்லுங்க, எனக்கு இங்க என்ன ஈக்கிறோ அதே தான் இங்கே ஈக்கிற. சமச்சீர்ண்டா அதுதானே. ஒரு சமச்சீர் அச்சொண்டு போட்டா இங்க என்ன விஷயம் ஈக்கிறோ அதே விஷயம் இங்கே ஈக்கும். இதுதான். இது ஒரு முக்கோணிண்டா இது டொட் 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 டொட்னா இதை தூக்கி அங்க எப்பயும் மடிச்சு எழுதுங்களுக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் இங்கே மீக்குற. இந்த சமச்சீர் அச்சு வழி ஒரே மாதிரி தான் நீக்கிற. இது பாருங்க, ஒரே மாதிரி தான் நீக்கிற. இதே மாதிரி பாயிண்ட் இங்கே மீக்கிறத. இதுதான் சமச்சீர். ஒரே மாதிரி இருந்தா ஒரே மாதிரி இருக்கிற சந்திகள் இருக்கிற ஒரே மாதிரி இருக்கிற புள்ளிகள் இருக்கிற இந்த புள்ளிகள்ல அழுத்தம் சமம். அவ்வளவு. அப்ப இவரு வைண்டா இவரும் வை. இப்ப நான் இங்க இசட் எடுத்தால் இசடுக்கு சரியாவே இந்த கோடு வழி நீக்கிறேன். சோ இவருக்கு ஏத்த மாதிரி ஒரு இடம் பார்க்க தேவையில்லையா. சமச்சீர் அச்சு வழியே இருக்கிற ஒரு புள்ளி, கற்பனை கோட்டு வழியே இருக்கிற ஒரு புள்ளி. இந்த பி இசட் எல்லாம் அது வழியே இருக்கிறது. சோ அவருக்கு நான் போய் தங்களையும் நீங்களையும் பார்க்க தேவை. எனக்கு ஒன்றும் கோட்டுக்கு ரெண்டு புறம், அது முக்கியம். விளங்கினவங்களுக்கு கோட்டுக்கு இருபுறம். ரைட். அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, எனக்கு இந்த சமச்சீர் அச்சுக்கு பேர், இப்ப இந்த கற்பனை கோட்டுக்கு பேர், இப்ப இந்த கற்பனை கோட்டுக்கு பேர் மடிப்பு சமச்சீர் அச்சு. இப்படி வந்தா அந்த கற்பனை கோட்டுக்கு பேர் மடிப்பு சமச்சீர் அச்சு. அது விளங்கினவங்களுக்கு. இந்த கோட்டுக்கு ரெண்டு புறமும் ஒரே மாதிரி இருக்கிற இந்த அழுத்தம் இதுக்கு சமன், இந்த அழுத்தம் இதுக்கு சமன். இந்த கோட்டுக்கு பேர் மடிப்பு சமச்சீர் அச்சு. இனி இதுதானே சமச்சீர் அச்சு ஆயிக்கோணும். அப்பதானே இதுக்கு இங்கிக்கிறது ஒரே மாதிரி. ரைட். இப்ப நான் என்ன செய்யணும்டா, இப்படி ஒரே மாதிரி இருக்கிற புள்ளிகளை கண்டுபிடிச்சால் இந்த மடிப்பு சமச்சீர் அச்சு வழியே இவரை மடிச்சால் சரி, இவரை மடிச்சால் சரி. மடிச்சா எனக்கு நடக்கும். இங்க பாருங்க, இந்த எக்ஸ் புள்ளி பைத்து இந்த எக்ஸோட இணை, இந்த y பைத்து இங்கே இணை. அவ்வளவுதான், ஒரு மடி. ரைட். இப்ப பாருங்க, மடிச்சால் என்ன நடக்கும் சொல்லி பாருங்க. ஈஸியா. ரைட். இங்க பாருங்க, மடிச்சால் என்ன நடக்கும். நான் இந்த எக்ஸ தூக்கி இங்க வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இப்படி இருக்கிறேன். இங்கே ஏ இந்த ஏ, இங்க பாருங்க, இங்கனைக்கு இந்த ஏ இந்த. ரைட். இந்த கோடு அப்படியே இந்த. ரைட். இந்த துண்டு சார். இப்ப இந்த எக்ஸ தூக்கி நான் இங்கேக்கு வச்சிடறேன், அந்த எக்ஸ தூக்கி இங்க. அப்ப அந்த எக்ஸ் ரெண்டும் மேட் பொருந்தும். அது விளங்கின உங்களுக்கு, எக்ஸ் ரெண்டும் மேட் பொருந்தும். ரைட். இப்ப இந்த ஆற தூக்கி இந்த ஆறுல மேட் பொருந்தும். இந்த ஆர் சுவரா இந்த ஆறுல மேட் பொருந்தணும் மணி. அதுதான் இது ரெண்டும் சமச்சீர்ன்றதுக்கு ப்ரூஃப். இந்த ஆறு இது மடிச்சால் இந்த ஆறு இந்த ஆறுல மேட் பொருந்தும். தடைகள் மேட் பொருந்தினா அவங்க சமாந்தி. நீங்க மடிச்ச செல்லே இந்த தடைகள் மேற்பொருந்தினா அவங்க சமாந்தி. அது ஏடி செல்ல லேசிங்க பாருங்க. ஏயும் எக்ஸும் என்ன, ஏயும் எக்ஸும் என்ன. இங்க பாருங்க, ரெண்டு புள்ளி, ஏன்ற ஒரு புள்ளி, எக்ஸ் ஒரு புள்ளி. ஏக்கும் எக்ஸுக்கும் இடையில ஆறு தடையும் நீக்கிற. இங்க பாருங்க, ஏக்கும் எக்ஸுக்கும் இடையில ஆறு தடையும் நீக்கிற. இனி இவங்க ரெண்டு பேரும் எப்படியுமே சமாந்திரம் தானே. இது ஒரு சந்தி தானே. குறைந்தது 3 ரூ, குறைந்தது 3 ரூ. அப்ப இவங்க சமாந்திரம் தானே. அப்ப நீங்க மேற்பொருந்த செல்ல மேற்பொருந்தும் அந்த தடைகள் சமாந்திரம். அவ்வளவு. சரி, எனக்கு சொல்லுங்க, ஆறும் ஆறும் சமாந்திரம். ஆறும் ஆறும் சமாந்திரம்னா விளைவுல r/2. இது விளங்கினோம். ஒன்றின் பெருமதியை எண்ணிக்கையால பெரு. 1 r, எண்ணிக்கை 1 2, r/2. சரி, அதோட ஷார்ட் மெத்தடா. ரைட். இப்ப நான் மடிச்ச தடைகளை மார்க் பண்ணிக்கொள்ள குழம்பாங்க. இவரும் சரியா. ரைட். அடுத்தது பாருங்க, எனக்கு சொல்லுங்க, இன்னைக்கு எக்ஸ் சீக்கிரம் இங்க y ஈக்குற. எனக்கு சொல்லுங்க, இந்த எக்ஸுக்கும் yக்கும் இடையில இந்த ரெண்டு தடைகளுக்கும் இடையில எங்கேயாலும் சந்தி ஒன்று வந்தோம். எனக்கு குறைந்தது 3 ரோட் இல்ல, எங்கேயாலும் சந்தி இல்லை.
சந்தி இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த ஆறும் என்னத்தே சமாந்திரம். சி இந்த ஆறும் தொடர். ஆறுன்னா இந்த ஆறும் தொடர். இடையில சந்தி இல்ல எக்ஸுக்கும் வைக்கும் இடையில. சோ 6 2 இங்க பாருங்க அதே மாதிரி எக்ஸும் வையும் வைக்கிற 6 2 சரி. எனக்கு இந்த 2R இந்த 2Rோட மடிச்சால் இந்த 2R இந்த 2Rோட மேற்பொருந்தும். 2R எவ்வளவு ஆர் அது விளங்கினோம். ஒன்றின் பெருமதி எண்ணிக்கையால பிரிங்க 2R எவ்வளவு ஆர். ஒன்றின் பெருமதி 2R எண்ணிக்கையால பிரிங்க 2R 2ஆல பிரிச்சால் ஆர். அப்ப இது 2R அப்ப என்ன சொல்லுங்க விளையுள்ள ஆர். இதுதான் அந்த வாய்ப்புள். இந்த எக்ஸை இணைக்கி வச்ச இந்த ஒய்யை தூக்கி இணைக்கி வச்சு சில மேற்பொருந்தும் தடைகள் சமாந்திரம். அவ்வளவு 6 2R 2Rோட வச்சா சொல்லுங்க இன்னைக்கு பீன்ற ஒரு புள்ளி தானே இதுக்கு நேரையா பீன்ற ஒரு புள்ளி இந்த இதே சுற்றுதான் நான் மடிச்சுறேன். என்ன செய்யற மடிச்சுதான் ஃபோல்ட் பண்ணு. ரைட். என்ன சொல்லுங்க பிக்கும் வைக்கும் இடையில 2 பேர். இந்த ஆரோட மேற்பொருந்தும் மடித்தால் மடிச்சிரண்ட வேலைங்கிற கொப்பித்தால மடிச்சிட மாதிரியா. ரைட். 6 R/2. இப்ப நான் யூஸ் பண்ணின தடையெல்லாம் மார்க் பண்ணி மிஞ்சிக்கிறது பாப்போம். எக்ஸுக்கும் இசட்டுக்கும் இடையில அப்ப நடுவுல ஒரு புள்ளி இசட். சரி. எனக்கு எக்ஸுக்கும் இசட்டுக்கும் இடையில 2 பேர். இது அப்படியே மடிச்ச செல்லு இந்த ஆரோட மேற்பொருள் இவங்களோட பார்ட்னரோட மேற்பொருள். ஏன்னா இந்த சமச்சீரச்சு வழியே இருபுறம் ஒரே மாதிரி என்ன அதுக்கு பேர் தான் சமச்சி. இந்த ஆரோட மேற்பொருந்தினா என்ன வரும்? இந்த R/2 இங்க எழுதிக்கொள்ளும். சொல்லுங்க எனக்கு மேற்பொருந்தின சொல்லுங்க. இந்த ஆரோட மேற்பொருந்தினால் R/2 அவங்க 2 பேரும். சரி. ரைட். இந்த YZ இந்த YZ இந்த ஆரோட மேற்பொருந்தும் மடிச்சோம். அவ்வளவுதானே R/2. ரைட். இப்ப நீங்க இதுல தந்த எல்லா தடையும் யூஸ் பண்ணினா எந்த வித பிள்ளையும் இல்லை. ரைட். இப்ப நீங்க இதை மடிச்சு இவரை தூக்கி இங்கக்கு மடிச்சு இந்த பகுதியை எடுத்தாச்சு. மடிச்ச செல்லே மேற்பொருந்தும் தடைகள் சமாந்தரம். இப்ப இதை சுருக்கினால் சரி. கேள்வி வந்து எங்களுக்கு ஏக்கும் பிக்கும் இடையில பேட்டரியும் நீக்கிற மாதிரி தான் யோசிச்சோம். ஏக்கும் பிக்கும் இடையில தான் விளைவு. இப்ப யோசிங்க எனக்கு ஏக்கும் பிக்கும் இடையில பாக்குமா. இப்ப எனக்கு சொல்லுங்க இதுல எங்கேயாலும் சந்தி வாரோட பார்ப்போம். இங்க இருந்து பார்த்து கொடுப்போம். இப்படி வரைச்சல எக்ஸ்ல இன்னும் ஒரு சந்தி இருக்குது 1 2 3. ஒய்ய பாருங்க 1 2 3 சந்தி ஒன்று இருக்குது. ஆனா இங்க பாருங்க இப்படி பெய்த்தால் எங்கேயாலும் சந்தி ஒன்று வந்தோம். இந்த எக்ஸ்ல இருந்து இசட்டுக்கு வந்து வைக்கி போச்சலே எங்கேயாலும் இப்ப சந்தி ஒண்டிக்கிறோம். இந்த சந்தி ஆனா இப்ப சந்தி ஒண்டிக்கிறோம். மடிச்ச பிறகு சந்தி ஒண்டிக்கிறோம் இல்ல. சந்தி ஒன்று இல்ல. இங்க சந்தி இது ஒரு ரோட் 2 ரோட் வந்தா சந்தி அல்ல. சந்தி இல்லாட்டி தொடர் அப்ப எனக்கு சொல்லுங்க இவங்க 2 பேரும் இப்ப தொடர். உங்களுக்கு கஷ்டம்டா கரண்ட் அனுப்பி பாருங்க. சும்மா கண்ணால போய் கரண்ட் ஒன்னு அனுப்புவோம். இதால கரண்ட் அனுப்பினா அந்த கரண்ட் பிரியாம போறேன். கரண்ட் அனுப்புறது விளங்காதாக்கள் பாருங்க. இதால ஐ கரண்ட் வந்தா அந்த கரண்ட் இதால வந்து சரி. இங்க எனக்கு ஒரு சந்தி இருக்கிறது. இங்க என்ன சந்தி இல்ல குறைந்தது 2. இங்க சந்தி கரண்ட் பிரியும். நான் சொல்றேன் இதுல I1 இதுல I2 பிரிஞ்சாண்டு கேட்சோவின் முதலாம் விதியா. இங்க பாருங்க இந்த I1 கரண்ட் வார அதே I1 தான் நீங்களே கரண்ட் பிரிஞ்சோ சந்தி வரல. இங்க பாருங்க I2 வர. இது பாருங்க இந்த I2 இந்த I1 சேர்ந்து இதுல எகைன் ஐயா போகும். ஏன்னா I தானே I1 I2 பிரிச்சு. அப்ப I1 I2 சேர்ந்து ஐயா போகும். அந்த ஐ போகும். அப்ப அது அப்படியே பேட்டரிக்கு வரும். அது வேற விஷயம். விளங்கின உங்களுக்கு. அப்ப எனக்கு சொல்லுங்க கரண்ட சும்மா நீங்க அனுப்பி பார்த்தால வரங்களா இது ரெண்டும் தொடரு. விருப்பம்னா கரண்ட் அனுப்பி பார்க்கலுமா. ரைட். ஆனா கரண்ட சும்மா அனுப்பி பார்க்கல பிசிக்ஸ் விதிப்படி ஈக்குவல். ஹெச்சோட முதலாம் விதிப்படி ஈக்குவல். ரைட். எனக்கு சொல்லுங்க இப்ப இவங்க 2 பேரும் தொடருங்க பாருங்க. R/2 தொடர் கூட்டுங்க R. சொல்லுங்க இப்ப இங்க பாருங்க இன்னும் தெளிவாக்குறேன். அத இதுக்கு சர்வசமனான சுற்றொன்று எழுதுறேன். ஆகவே லேசா கிளியரா பாருங்க. இது A ரைட். இங்க R/2 உண்டு. இங்க R/2 உண்டு. இங்க பாருங்க இங்க R உண்டு. கவனமா பாருங்க.
Right. இது b, இதுவும் b, இங்கின r/2 உண்டு. இதாலையும் x, இதாலையும் y. x-க்கும் y-க்கும் இடையில இப்ப புதிசா ஒரு r வருது. இப்ப எனக்கு சொல்லுங்க, x-க்கும் y-க்கும் இடையில இந்த ரெண்டு சந்திக்கும் இடையில இவங்க ரெண்டு பேரும் தொடர். பாருங்க, சந்தி வந்தா சமாந்திரம். இது அந்த சந்தி ரெண்டுக்கும் இடையில இருக்கிறார் சமாந்திரம். ஆறும் சமாந்திரம். ஒன்றின் பெருமதி எண்ணிக்கையால பிரிங்க r/2. அப்ப எனக்கு சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேரும் விளைவில் தடை எவ்வளவு? r/2. மார்க் பண்றேன், r/2. சமாந்திரம் விளைவில் தடை r/2. நீங்க பாருங்க, r/2 r, அந்த ஆரோட இந்த ஆர் சமாந்திரம். எப்படி சமாந்திரம்? ரெண்டு சந்திக்கும் இடையில. இப்ப எனக்கு கேள்வி வந்து ஏக்கும் பிக்கும் இடையில விளைவில் தடை. எனக்கு சொல்லுங்க, ஏக்கும் பிக்கும் இடையில விளைவில் தடை அவசரப்படாம சொல்லுங்க. இது கரண்ட்டை மறு அனுப்பி பாருங்க. சும்மா ஐ கரண்ட் அனுப்புவோம். இந்த பேட்டரியில இருந்து வர கரண்ட் ஐ அனுப்புவோம். வரும் ஐ கரண்ட் இதால வரும், இதால வரும், இதால போகும். நான் அப்படி சொன்னேன், இடையில சந்தி இல்ல. சந்தி உருவாக குறைந்தது 3 ரோட். சொல்லுங்க, அப்ப ஒரே கரண்ட் தான் போறா தொடர். ஆகவே ஏக்கும் பிக்கும் இடையில இந்த 3 பேர்லயும் ஒரே கரண்ட். சோ 3 பேரும் தொடர். 3 பேரும் தொடருண்டா r/2 3ஆல பெருக்கினால் சரி, ஒன்றின் பெருமதியை எண்ணிக்கையால் பெருக்கினால் சரி. ஆகவே நான் விளைவில் தடை எழுதுறேன், r டேஷ் 3 பேருமே தொடர். 3 பேரை கூட்டினாலும் சரி, இல்லாட்டி ஒன்றின் பெருமதியை 3ஆல பெருக்கினாலும் சரி, 2 கொண்டு தான். ஆகவே விளைவில் தடை எவ்வளவு? 3r/2. 3r/2. மேபி இதே கேள்விய இதுக்கு ஒரு வேல்யூ வச்சு கேட்க. சரி, கேட்டு பார்ப்போம். 6க்கு 20 ஓம் செல்வேன். இங்க இருக்கிற 6க்கு 20 ஓம். அப்ப 20 ஓம்ண்டா 3 × 20/2 எவ்வளவு? 2 10 பை 3 30. மேபி இதே பெருமதியில கேட்கும் வேணும். ரைட், பெருமதியில கேட்டாலும் செய்யலாம், இல்லாட்டி இங்கிலீஷ் லெட்டர்ல கேட்டாலும் செய்யலாம். அப்ப மடிச்சோணும் எப்பேண்டு விளங்கணும். எப்பே நாங்க மடிச்சிட இது ரெண்டே இணைச்சிட கோட்டுக்கு இருபுறமும் ஒரே மாதிரி இருந்தால், ஒரே மாதிரியான அழுத்த புள்ளிகளை மார்க் பண்ணி போட்டு, அது எப்படியே மார்க் பண்ணது தெரியுமா? ஒரே மாதிரி தடை எப்படியே நீக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணி பாருங்க. ஆர் தடை வித எக்ஸ் எக்ஸ், 2 ஆர் வந்தா இங்கல 2 ஆர் வந்தா y y. பிறகு அந்த புள்ளிகள் மேற்பொருந்துமாறு மடிச்சிட, அந்த டைம்ல தடைகளும் மேற்பொருந்தும் தடைகள் சமாந்திரம். உங்களுக்கு தேவைன்னா சுருக்கி சுருக்கி வரைஞ்சு கொண்டு போகலாம். சிலாக்கள் இதெல்லாம் ஒரே அடிக்கே செய்யலாம். எக்ஸ்பீரியன்ஸ்ல வரும். ஆன்சர் 3r/2. மார்க் பண்ணிக்கோ. நான் உங்களுக்கு இந்த வீடியோல மடிப்பு சமச்சீருக்கு வர வேறொரு கேள்வி இணைச்சுடுறேன். அப்ப நீங்க விடை எழுதி அதை கமெண்ட்ல போட்டால் சரி. நான் அடுத்தது தளவாடி சமச்சீரை சொல்றேன். மடிப்பு சமச்சீருக்கு நான் இதை நீங்க நல்லா விளங்கிட்டு, நான் உங்களுக்கு வீடியோவோட இணைச்சுடுறேன் ஒரு கேள்வி. அந்த கேள்வியை செஞ்சு பாருங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு எல்லா பாஸ் பேப்பர் கேள்விகளை கண்டுபிடிங்க. யாருக்கும் சமச்சீர் வரையிலும் அவ்வளவு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, விளங்கலாம்.
ரைட். நாங்க அடுத்தது பார்ப்போம் தளவாடி சமச்சீர. தளவாடி சமச்சீர நான் இதை அழிச்சுக்கொள்றேன், நீங்க போற வீடியோ நிப்பாட்டி எழுதுன்னு தானே, அது பிரச்சனை இல்லை. ரைட். தளவாடி சமச்சீர இது ரெண்டு மட்டும்தான் சமச்சீர், அவ்வளவுதான். நீங்க தான் கண்டுபிடிச்சோன்னு முதலாவது இது சமச்சீரோண்டு, பிறகு சமச்சீர எந்த வகையென்றும் நீங்க தான் கண்டுபிடிச்சோம். ரைட் லேஸ். ரைட் ஓகே. போடுங்க அடுத்தது தளவாடி சமச்சீர். தளவாடி சமச்சீர் நிற சிமெட்ரியா? தளவாடி சமச்சீர். ஓகே. அதே மாதிரி நாங்க இதுக்கும் ஒரு கேள்விய வரைஞ்சுக்கொள்ளும். நீங்களும் குயிக்கா வரைஞ்சுக்கோங்க. அதே போல தடைகள் தந்திக்கிற தடைகளோட பெருமதி கேபிட்டல் ஆர். அதுல நீங்க கவனிச்சோன்னா ஒரே மாதிரி தடை ஈக்கணுமா சமச்சீர் பார்க்க. கீழுக்கு ஆறும் மேலுக்கு 2R மீந்தா அது சமச்சீர் அல்ல. கீழுக்கு மேலுக்கு என்ன சொல்றது வேலை, சமச்சீர் அச்சுக்கு இருபுறமும் மேலுக்கு ஆர் கீழுக்கு 2R. அதே இடத்துல இங்க இருக்கிற முதல் நான் வரைஞ்ச இடத்துல இங்க ஆர் கீழுக்கு 2R இருந்தா அது சமச்சீர். அப்ப நீங்க கண்டுபிடிச்சீரா அதுதான். இங்க 6 இங்கே 6 தான் நீக்கும். 10 ஓம்டா 10 ஓம் தான் நீக்கும். அது முக்கியமா. ரைட் ஓகே. எல்லாரும் ஆர் கேபிட்டல் ஆர். வளம போல் கேள்வி A, B ஆகிய புள்ளிகளுக்கு இடையில் சமவலுத்தடை யாது? அப்ப A, B ஆகிய புள்ளிகளுக்கு இடையில ஒரு பேட்டரி இருக்கிறது போல யோசிங்க. ஒரு பேட்டரி இருக்கிறது போல யோசிங்க. நான் அந்த பேட்டரிய நார்மலா உங்களுக்கு வரைகிறேன். இதுதான் அந்த பேட்டரி. செல்லுங்கோ பேட்டரியிட முனைவாக்கத்தை மார்க் பண்ணினாங்க. பிளஸ் வந்து ஏயோட இணைவமா வளமையா நாங்க அப்படித்தான் யூஸ் பண்றோம். அதோட மீனிங் என்னன்னா, கரண்ட் இங்கெல்லாம் ஐ கரண்ட் வந்தால் இங்கேயும் ஐ கரண்ட் வரும். அப்பதான் சுற்று பூர்த்தி. ரைட். பேட்டரி ஈக்கிற போல யோசிச்சோணுமா, அதை நல்லா விளையும். ரைட். இப்ப எங்கட வேலை சமச்சீரை கண்டுபிடிச்சிட்டது. ஓகே. அப்ப நாங்க முதலாவது புள்ளிகளோட அழுத்தங்களை மார்க் பண்ண சமச்சீர் அச்ச கண்டுபிடிச்சு கொள்ளணும். ரைட். நாங்க இப்பைக்கு நார்மலா செல்லுவோம். இங்க பாருங்க, இந்த சந்தீட அழுத்தம் ஏ. அது உங்களுக்கு விளங்குறீங்க. இடையில தடையோ கொள்ளளவையோ இல்லை. இது பீண்டா, இது பி. இந்த சந்தீட அழுத்தம் குறைந்தது 3 ரோட். இந்த சந்தீட அழுத்தம் பி. இடையில தடையோ கொள்ளளவையோ இல்லை. அழுத்த வீழ்ச்சி வரல. ரைட் ரைட். ஆகவே எனக்கு இப்ப இந்த பகுதி அழிச்சுடோ மேலும் அல்ல பிரச்சனை இல்லை. இது பி, இது ஏன்னு தெரியுமா? ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா, போலே தான் இந்த தரப்பட்ட A, B ஆகிய புள்ளிகளை புள்ளிக்கோட்டால் இணைச்சோம். ரைட். நாங்க புள்ளிக்கோட்டால் இணைப்போமா? ஏன்னா இந்த துண்டு அழிச்சிறேன். இப்ப எங்களுக்கு AB புள்ளிகள் தெரிந்தானே. ரைட். புள்ளிக்கோட்டால் இணைச்சிறேன். இது ஒரு கற்பனை கோடு. போல மடிப்பு சமச்சீருக்கு எந்த விஷயத்த செஞ்சோ அதே மாதிரி ஒரு கற்பனை கோட்டால இவங்களே இணைச்சோம். ஓகே. இணைச்சிட்டு செலவு செஞ்சத டிஃபரெண்டா பாருங்க. செஞ்சதுல இதுதான் அந்த கற்பனை கோடு. அதை மார்க் பண்ணும். கற்பனை கோடு. இந்த கற்பனை கோட்ல பாருங்க. இந்த கற்பனை கோட்ல பாருங்க. இருபுறமும் கற்பனை கோடு உங்களுக்கு எப்படியும் ஈக்கலுமா? இப்படித்தான் ஈக்கணும் இல்ல. மேபி வேற 2 புள்ளிய தந்தால் அது 2ஐயும் இணைச்சிட்டு அந்த கோட்டுக்கு இருபுறமும் தான் செஞ்சேன். பிள்ளையா விளங்கமான எந்த நாளும் மேலும் கீழும். மேபி சில டைம் கற்பனை கோடு இப்படி இருந்தா இருபுறம், கற்பனை கோடு இப்படி இருந்தா இருபுறம். அது முக்கியமா. பிள்ளையா விளங்கமான. ரைட். எனக்கு சொல்லுங்க இருபுறம். அப்ப இங்க பாருங்க, இதுல இருபுறமும்னா மேலும் கீழும். அப் டவுன், மேலும் கீழும். எனக்கு சொல்லுங்க, மேலும் கீழும் ஒரே மாதிரி ஈக்கோடு கேட்டா இதை பார்த்தால் உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு வருமே. மேலுக்கு ஆக்கள் கொஞ்சம் வீக்கிற, இதுக்கு டவுன்ல கீழுக்கு யாருமே இல்லை. அப்ப இது ஒரு காலமும் சமச்சீர் மடிப்பு சமச்சீர் அல்ல.
சமச்சீரல்லன்னு சொல்லல, மடிப்பு சமச்சீரலே. மடிப்பு சமச்சீருண்டா அந்த கோட்டுக்கு இருபுறமும் ஒரே மாதிரி ஈக்கணும். இது மடிப்பு சமச்சீரா ஈக்கணும்னா இந்த சுற்று எப்படியே நீக்கணும்னு சொல்லுங்க. இப்படி ஈக்கணும். இப்படி ஒரு கேள்வி கேட்கோமே, அதுல பிரச்சனை இல்லை. இந்த சுற்று எப்படியே நீக்கணும், இப்படி ஈக்கணும். நான் சும்மா சும்மா வரைகிறேன். இது நல்லா விளங்கணும் பாருங்க உங்களுக்கு. இந்த சுற்று மடிப்பு சமச்சீரா இந்த இப்படி ஈக்கணும்னு சொல்லு. இதெல்லாம் ஆறா ஈக்கணும், அதுல மாற்றம் இல்லை. இப்ப இந்த கோட்டுக்கு இருபுறம் அப்ப இப்படி ஒரு சுற்று கேட்காம, அப்ப இதை தூக்கி இங்கக்கு மடிச்சால் சரி. ஆனா இப்ப அப்படியே ஒன்று தரல. நல்ல வித்தியாசம் விளங்கணுமா? விலங்கலாட்டி கேளுங்க. இப்ப அப்படியே ஒன்று தரல. அப்ப அதுல இருந்து விளங்கி கொள்றோம். அப் டவுனுக்கு வந்து எனக்கு ஒன்றுமே செய்யல. அப்ப இது சமச்சீரல்னு முடிவெடுக்கவான, மடிப்பு சமச்சீர் அல்ல. ரைட். அப்ப மடிப்பு சமச்சீர் இல்லாட்டி மேபி இதுக்கு சான்ஸ் இருக்கிற தளவாடி சமச்சீர். அப்ப தளவாடி சமச்சீர்ண்டா என்னத்தேன் முக்கியம். நீங்க பாருங்க, இந்த கற்பனை கோட்டை நாங்க கருதி பார்த்த மடிப்பு சமச்சீரச்சா சரி வரல. இப்ப தளவாடி சமச்சீரச்சுண்டா எது சொல்ல பாருங்க. இந்த அச்சுக்கு இந்த கோட்டுக்கு செங்குத்தான ஒரு கோட்டை பார்ப்போம். இந்த கோட்டுக்கு செங்குத்தான ஒரு கோட்டை, இந்த கோட்டுக்கு செங்குத்தான கோடு இந்த கோட்டை பாருங்க, இந்த கோட்டை பாருங்க. சரியா இதால போற இந்த கோட்டை பாருங்க. சும்மா செங்குத்தான கோடுன்னு ஈன கால ஒரு கோடை போடுங்க, ஈன கால ஒரு கோடை போட்டு பாக்குற, ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி நீ பாருங்க. சரி சென்டரால் இந்த கோட்டை எடுத்தால் அந்த செங்குத்தான கோட்டை பாருங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற. இப்ப எங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கிற ரைட் லெஃப்ட்ல. இங்க பாருங்க, இது லெஃப்ட் இது ரைட் ஒரே மாதிரி இருக்கிற பாருங்க. ஆகவே எங்களுக்கு இப்ப இந்த கோட்டால பிரயோஜனம். இப்ப ஏபிஏ இணைக்கும் கோட்டுக்கு செங்குத்தாக இந்த நடுவால போற கோட்டை பாருங்க, அவரால பிரயோஜனம். அவருக்கு லெப்டும் ரைட்டும் ஒரே மாதிரி இருக்கிற, கிட்டத்தட்ட ஒரு முக்கோணியில சமச்சீர் வச்சு இப்படி பாக்குறேன். இங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கிற, ஒரே மாதிரி இருக்கணும் பாருங்க. இங்களையும் எல்லாம் ஆறு தடை தான், இங்களையும் எல்லாம் ஆறு தடை தான். அந்த ஆறு தடைகள் இருக்கிற பொசிஷனும் ஒரே மாதிரி, அப்பதான் சமச்சீர். சரி, அப்ப இவருக்கு பேர் எனக்கு தளவாடி தளவாடி சமச்சீர் அச்சு. சமச்சீர் அச்சு சரி. எனக்கு இப்ப மடிப்பு சமச்சீர் அச்ச கண்டுபிடிச்சால் மடிச்சு பேர்லைகளின் மடிப்புன்னா மடிச்சோம். மடிச்சு சிலை மேற்பொருந்தும் தடைகள் சமாந்திரம், ஒரே அழுத்த புள்ளிகள் மேற்பொருந்தும். தளவாடி சமச்சீர் அச்சுல சரி. அப்ப நீங்க நினைச்சது இதை தூக்கி அங்கக்கு மடிச்சால் சரி, பிழையாகிற. ஏன்னு சொல்லுங்க, இதை தூக்கி இங்கக்கு மடிச்சால் ஏ பைத்து மேற்பொருந்தும் பியோட, ஏக்கு மேற்பொருந்தேலுமோ பியோட. ஏ வேற அழுத்தம், பி வேற அழுத்தம், ஒரே அழுத்த புள்ளிகள் தான் மேற்பொருந்தேலும். 5 வோல்ட் 5 வோல்ட்டோட இது 10 வோல்ட் ஆகிக்கல, இது 0 ஆகி பேட்டரியிட முனைகளுக்குரிய அழுத்தம் வரை விலகினவனுக்கு. மேபி இது 6 வோல்ட் ஆகிக்கல, இது 3 வோல்ட்னு சொல்றேன்னு சும்மா 6க்கும் 3க்கும் மேற்பொருந்தேலுமோ இல்ல. அப்ப நீங்க நினைச்சவான இதை மடிச்சேல. அப்ப இதை மடிச்சேலாண்டு விலகின்னு தானே மடிப்பு சமச்சீர்ல உங்களுக்கு தெரியும். ஒரே அழுத்த புள்ளிகளை தான் நான் மடிச்சும் போது தடைகள் மேற்பொருது. நீங்க இதை பார்த்துட்டு ரைட் சமச்சீர் தானே மடிச்சா சரின்னு நினைச்சுக்க. இதை மடிச்சேலையே இந்த ஏ பியோட மடிச்சால் இத ஏ பொருந்தும் பியோட, ஏ பியோட பொருந்தேலும் இல்ல வேற வேற அழுத்தம், ஒரே அழுத்தமா ஈக்கணும் பொருந்தது. மடிப்புல அதைத்தானே நாங்க செஞ்சுட்டு வந்தோம். ரைட். இப்ப என்ன செய்யணும், அப்ப மேற்பொருந்து மடிச்சு ஏலாட்டி என்ன செய்யணும்டா, இந்த தளவாடி சமச்சீர் அச்சு வழியே ஒரு இந்த தளவாடி சமச்சீர் அச்சு வழியே ஒரு தளவாடி ஈக்கிற மாதிரி யோசிச்சோம். கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி, அதுதான் தளவாடி. தளவாடி ஒன்று ஈக்கிற மாதிரி, அதுதான் பேர் தளவாடி. ரைட். தளவாடி ஈக்கிற மாதிரி யோசிச்சோம். ரைட். நீங்க யோசிச்சா தளவாடி ஒன்று ஈக்கிற மாதிரி, தளவாடி ஒன்று ஈக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இதுல கரண்ட குறிச்சு பார்க்கணும். இப்ப கரண்ட குறிச்சது நார்மலா உங்களுக்கு ஏதும் கரண்ட குறிச்சு பார்க்கணும். மடிப்பு சமச்சீராச்சு மடிச்சோம், இதுல கரண்ட குறிச்சு பார்க்கணும். ரைட். கரண்ட குறிப்போம் வாங்க எல்லாரும். கரண்ட குறிப்போம் நீளத்தால் முத போல மார்க் பண்ணிக்கொள்றேன். அந்த பேட்டரியிட முனைகளை இன்னைக்கு இது பி, அதைத்தானே இந்த ஏ தானே இங்க, இந்த பி தானே இங்க. ரைட். கரண்ட குறிப்பம் வாங்க. உங்களுக்கு தெரியும் கீழால ஒரு பேட்டரி இருக்கிற அதையும் மார்க் பண்ணிக்கொள்ளும். இன்னைக்கு அந்த பேட்டரியிட பிரயோஜனம் நல்லாவே தேவையா. இது பிளஸ் இது மைனஸ் தான். ஐ கரண்ட் வந்தால் இங்களையும் ஐ கரண்ட் வரும். கரண்ட குறிச்சால் சரி.
ரைட் பாருங்க இந்த ஐ கரண்ட் வார சந்தியில தான் பிரியணுமா ரைட் வார 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 ஐ கரண்ட் வார இன்னைக்கு வந்த ஐ கரண்ட் இது ஒரு சந்தி குறைந்தது 3 ரோட் சந்தியின் சமாந்திரம் மட்டுமல்ல கரண்ட் தெரியும் பிரிப்போம் கரண்ட இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வர சரி இந்த கரண்ட்டை எப்படி பிரிச்சு சமனா சரி ஒன்றும் இன்னைக்கு வந்து எங்களுக்கு கரண்ட் வேல்யூவே தேவையில்ல விலையுள் தடை காண்றதில்லை கரண்ட பிரிச்சுக்கணும் மட்டும் போகும் எப்படியும் பிரிச்சுல நான் சும்மா சொல்றேன் இது I1 அப்ப இது I2 அவ்வளவு ஒரு குழப்பம் சிலாக்கள் சரி நான் இது I1 எழுதிட்டு இது I-I1 எழுதுறேன் கேச்சோவின் முதலாம் விதி போல அது எழுத சரி அது ஆனா அது கரைச்சல் இன்னைக்கு அதுல பிரயோசனம் இல்லை கேச்சோவின் விதியால ஒரு சுற்றுல நாங்க கரண்ட காணணும் அழுத்த வேறுபாட்டை காணணும்டா அப்படி எழுதினதுல பிரயோஜனம் கொண்டு வரும் இது வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு கரண்ட் தெரியுதுன்னு மட்டும் விளங்கினா போதும் அது தேவை ஏன்னு சொல்லு முடிஞ்ச பிறகு யோசிங்கோ I-I1 எழுதுறது நஷ்டம் ரைட் பரவாயில்ல பாப்போம் ரைட் இப்ப இந்த I1 வர பாருங்க I1 வர 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 வந்து இன்னொரு சந்திக்கிற பாருங்க கரண்ட் 2 பிரியும் 3 ரோட் குறைஞ்சது பிரியும் அப்ப இந்த I1 2 பிரியும் எப்படி பிரியும் விரும்பின மாதிரி பிரியும் நான் பிரிச்சேன் பாருங்க இங்க ஒரு கரண்ட் போற இங்க ஒரு கரண்ட் போற ரைட் நான் இந்த I1 பிரிச்சுறேன் நீங்க பாருங்க இத I1 டேஷ் சொல்றேன் இத I1 டபுள் டேஷ் ரைட் கிளியர் உங்களுக்கு ரைட் இப்ப நான் கரண்ட இந்த லெஃப்ட் சைட்ல மார்க் பண்ணின எல்லாருக்கும் எல்லா தடைக்கும் இந்த தடைக்கு சரி இந்த தடைக்கு சரி இந்த தடைக்கு சரி இந்த தடைக்கு சரி மார்க் பண்ணி நான் மார்க் பண்ணினது பிசிக்ஸ் விதியில இருக்கணும் கேட்சோவின் முதலாம் விதியில் இருக்கிறேன் ஓகே இப்ப யோசிங்கோ இன்னைக்கு நான் ஒரு தளவாடி ஒன்று வச்ச போறேன் தளவாடி ஒன்று ஈக்கிற மாதிரி யோசிச்ச போறேன் ஒரு கண்ணாடி ஈக்கிற மாதிரி யோசிச்ச போறேன் ரைட் இங்கின ஒரு தளவாடி அல்லது கண்ணாடி ஈந்தால் பொதுவா நாங்க தளவாடி யூஸ் பண்ற லைட் படத்துக்கு போம் எங்களே நாங்களே பாத்துக்கோ அவ்வளவு எங்களே நாங்களே பாத்துக்கல தளவாடி ஒன்று இல்ல இங்க எந்த விஷயம் ஈக்கிறோம் அங்க அதே விஷயம் ஈக்கும் அது உங்களுக்கு தெரிந்தானே பொருள் அளவானது அதெல்லாம் தெரிந்தானே அதே அளவுல வரும் ஒரே ஒரு லைட் படத்துல விஷயம் முடிக்கிறா பக்க நேர்மாறானதா வரும் இங்க நீங்க வலது கையை தூக்கினா அங்க இடது கையை தூக்குறோம் இல்ல அங்க வலது கையை தான் தூக்குறேன் ஆனா இடம் மாதிரி விளங்கு பக்க ஆனா அந்த கான்செப்ட் எல்லாம் இதுல கொண்டு போட வேணும் பக்க நேர்மாறானது அப்படியெல்லாம் தேவையில்ல நோமல்ல இன்னைக்கு நாங்க செய்யறது இது ஒரு ஐடியா தானே அப்ப யோசிங்கோ இங்க என்ன விஷயம் மீக்கிறோம் அதே விஷயம் இங்களே மீக்கும் அவ்வளவு தளவாடினா அதுதானே இங்க என்ன விஷயம் மீக்கிறோம் அதே விஷயம் அங்கே மீக்கும் இதே உண்டு கண்ணேர்மாறானது அவ்வளவுதான் இனி அது லைட்டலி அது எங்களுக்கு தேவை ஒரு ஐடியாக்காக சோ இங்க என்ன விஷயம் மீக்கிறோம் அதே விஷயம் ஆகவே எனக்கே சொல்லுங்க இந்த தளவாடியை வச்சா இப்ப சமச்சீரான இடங்களை பாருங்க இந்த தடைக்கு இவரு சமச்சீர் இதுக்கு இவரு சமச்சீர் இதுக்கு இவரு சமச்சீர் இதுக்கு இவரு சமச்சீர்ன்றது எங்களுக்கு ஓஎல் மேட்ஸ்லயும் தெரியும் தானே சமச்சீர் யாருக்கு யாரையும் சமச்சீர் ரைட் இப்ப நீங்க இன்னொரு கண்ணாடியை வச்சால் கண்ணாடின்னு சொல்லப்படாது தளவாடியை வச்சால் இங்க என்ன கரண்ட் போறோம் அதே கரண்ட் இவங்களோட பார்ட்னர்ஸ் கிட்டே போகும் ஏண்டா கண்ணாடியோட நீங்க வச்சு பார்த்தா இதுல என்ன கரண்டோ அதே கரண்டானே எங்களை விளங்கும் சமச்சீருண்டா இங்க என்ன கரண்ட் போறோம் அதே கரண்ட் இங்கே விளங்கணும் தான் அது விளங்குறோம் அந்த பாயிண்ட் இன்னொரு கண்ணாடியை வச்சு பாருங்க இங்க என்ன கரண்டோ அதே கரண்ட் தானே இந்த கண்ணாடிக்குள்ளால விளங்குற பிம்பத்திலே போறேன் இனி கண்ணாடிக்குள்ளால விளங்குற பிம்பம் தான் இது சமச்சீர அது விளங்குறோம் அந்த பாயிண்ட் விளங்குறோம் இந்த தளவாடி ஒன்று வச்சுறேன் தளவாடிக்குள்ளால இந்த ஆர்ட பிம்பம் இந்த தளவாடிக்குள்ளால எனக்கு விளங்குமா இங்க இது பாருங்க யோசிங்க பிசிக்ஸ் விளங்க சொல்ல இந்த ஆரோட அங்க அதுக்குள்ள ஆர் இருக்கும் I1 டேஷ் தான் அதுக்குள்ள I1 டேஷ் இந்த ஆருக்கு I1 டபுள் டேஷ் ஓ நான் தளவாடி எடுத்துட்டு பார்த்தா இங்க எனக்கு இந்த தளவாடிக்குள்ளால விளங்கின பிம்பம் இருக்கிற அந்த பிம்பம் தான் இங்க சமச்சீட்ட மத்த பகுதியில் இருக்கிறது அப்ப எனக்கு இந்த தளவாடிட பிம்பமாவே கருது இருக்குது விளங்கினோம் இந்த பொருளோட பிம்பமா கருது ரைட் இப்ப எனக்கு சொல்லுங்க தளவாடி எடுத்துட்டான் சொல்லுங்க இவரத பிம்பம் தான் இது ஆகவே பொருள்ல என்ன கரண்டோ பிம்பத்திலேயும் அதே கரண்ட் ஆனா இங்க கரண்ட் வந்து மேலுக்கு போற சார் அப்ப நானும் இதுல மேலுக்கு தான் குறிச்சிருக்கேன் எங்க நோக்கம் வந்து கரண்ட வீக்கி கொண்டு வந்து சேர்க்கறதுல கரண்ட வெளிவு தான் உண்டுன்றத பாருங்க மாதிரி இந்த அம்புக்குரிய பார்த்துட்டு இதுல அதே மாதிரி அம்புக்குறி இல்லைன்னு சேர்ந்து செல்லவா எங்க ஐடியா வந்து இங்கிக்கிறது இங்க ஈக்கணும் கரண்ட் அவ்வளவு எலக்ட்ரிசிட்டி படி பாருங்க இதுக்குள்ள லைட் நாலேஜ கொண்டு வந்து போடுவாங்க ரைட் ஏன்னா போற கரண்ட் வரணும் மாதிரி வந்தா தானே சுற்று பூர்த்தி ரைட் இங்க பாருங்க லேஷ் அதே வேல்யூ உள்ள கரண்ட் வரும் I1 டேஷ் வரும் அவரோட பிம்பம் அது I1 டேஷ் அவரோட பிம்பம் சொல்லுங்க எனக்கு கண்ணாடியால பார்த்தா இவரோட பிம்பம் இது பிம்பம் தான் நீங்க சமச்சீரா ரைட் இவரோட பிம்பம் இது பொருள்ல I1 டபுள் டேஷ் இதுல மேல் நோக்கி போகணும்
I1 டபுள் டேஷ். ஏ மேல் நோக்கி போறான்னு சொல்லுங்க. ஏ மேல் நோக்கி போன்னு சொல்லுங்க. எல்லா கரண்ட்டும் அப்பதான் இங்கக்கு பிக்கு வந்து சேரும். இதுல இங்கக்கு வந்தா பிக்கு வரையுமோ? இல்ல பிக்கு வரணும். வார கரண்ட் வரணும். ரைட். எனக்கு சொல்லுங்க, இங்க I1 என்றா இவருடைய பிம்பம் இது. ஆகவே இங்க I1 கரண்ட் வரணும். திசையான பிஏ நோக்கி வரும். பிஏ நோக்கி வரணும்னு யோசிச்சாலும் சரி. இவருடைய பிம்பம் இது. இங்க I2 கரண்ட் வரண்டா பிஏ நோக்கி வர இவர்லயும் I2 வரும். இது விளங்கினாங்க. ஏ இந்த அச்சில் ஒரு தளவாடி இருந்தால் இந்த பொருளுக்கு எது பிம்பமா வரோ அந்த பிம்பம் தான் இந்த சமச்சீர்ல ரைட்ல வர ஆக்கல். அப்ப பிம்பத்துல எப்படி கரண்ட் ஒரே மாதிரி விளங்குதோ அதே மாதிரி இந்த சமச்சீர் இந்த சைட்லயும் கரண்ட் அதே போல விளங்கும். அதான் ஐடியா. ரைட். இப்ப யோசிங்க. இப்ப கரண்ட் எல்லாம் குறிச்சாச்சு. சரியோன்னு பாப்போம். I1 டேஷும் I2 டேஷையும் கூட்டினா I1 வரும். சரியோன்னு பாருங்க. I1 டேஷ் I2 டேஷ். கேட்சோவின் முதலாம் விதி உண்டு. I வந்து I1 I2 கூட்டினா வரும். I2 I1 கூட்டினால் I வரும். சோ சுற்று கூட்டி நான் குறிச்ச கரண்ட் எல்லாம் சரி, கரண்ட் குறித்த விதம் சரி, வெளியே எங்களுக்கு தெரியும் விதம் சரி. ரைட். இப்ப ஒன்றும் இல்லை. ஒரே கரண்ட் பெய்த்தால் தொடர், வேற வேற கரண்ட் பெய்த்தால் சமம். அவ்வளவுதான். ஈஸி பார். எனக்கு சொல்லுங்க, இந்த I1 டேஷ் இப்ப இந்த அச்சமரங்கோ இந்த I1 டேஷ் அப்படி இந்த ஆறால வந்து இங்கேயும் அதே I1 டேஷ் தான் போற. ஒரே கரண்ட் போறா தொடர் கரண்ட் பிரியல். சோ இவரும் தொடர்ந்து எங்களுக்கு நார்மலாவே தெரியும். அது எங்களுக்கு இதுல அச்சுப்படி பார்க்கவும் தேவையில்லை, நார்மலா தெரியும். இப்ப முக்கியமான இடம் இது. முக்கியமான இடம் இது. இங்க சொல்லுங்க, எனக்கு இங்க என்ன கரண்ட் வாரோ அதே கரண்ட் தான் இதால போகும். இங்க என்ன கரண்ட் வாரோ அதே கரண்ட் தான் இதால போகும். அப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த ஆறும் தொடர் வரும். இங்க என்ன கரண்ட் வாரோ அதே கரண்ட் தான் இங்கக்கு போறோம். அதை நாங்க கண்டுபிடிச்ச தளவாடி சமச்சீர அதே கரண்ட் தான் போறேன். அதே கரண்ட் போறேன்டா. இவங்க ரெண்டு பேரும் தொடர். அதுல இருந்து விளைங்கோங்க. இங்க ஒரு சந்தி ஒன்றே இல்ல. இங்க சந்தியா இந்த பிரிஞ்சலி பேசிப்போம். அப்ப இங்க உண்மையிலே இந்த சுற்று எப்படியே நீந்திக்கும்டா? இப்படிதான் நீந்திக்கும். இப்படி ஈக்கோணும்ன்றத நாங்க தான் கண்டுபிடிச்சோம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வர, அப்ப ப்ரொஃபஸருக்கு அதை இப்படி தரேன் தரீங்க. அதை கண்டுபிடிச்சதுதான் இந்த பாடம். இனி இதை கண்டுபிடிச்சா யாரால விடையடிக்க முடியும்? அப்ப உண்மையிலே இந்த சுற்றுல இப்ப தொடர் தானே வார கரண்ட் தான் இதால போகும். வார கரண்ட் தான் இதால போகும். ஆகவே இந்த துண்டை கலட்டும். செலாக்கள் இந்த மெத்தட செலாக்கள் செல்ற இங்கேயே கலட்டும். செவுட்டுக்கிட்டால பிடிச்சி இழுக்கணும் செலாக்கள். செவுட்டுக்கிட்டால பிடிச்சி கலட்டுறத கண்டுபிடிச்சோம் நாங்க கரண்டால கண்டுபிடிச்ச பிறகுதான் கழட்டேன். கழட்டணும் விளங்கினோம். சும்மா கழட்டுறோம் எல்லா இடத்தையும் வைத்து இல்ல. ஒரே கரண்ட் வார சோ தொடர ஈக்கணும்னா இங்க சந்தியா ஈக்கப்படாது. கலட்டினால் இங்க சந்தி வைப்பது இல்ல. 2 ரோட் தான் சந்தி இல்ல. 2 ரோட் தான் சந்தி இல்ல. இனி அதை நீங்க கண்டுபிடிச்சோம். இப்ப நீ கேள்வி முடிச்சல. இப்ப கரண்ட் எல்லாம் மறங்கும். ஏக்கும் பிக்கும் இடையில விலையில் தடை. ஈஸியா சொல்லுங்க. எனக்கு இந்த ஆறும் 2R, இந்த ஆறும் 2R. இப்ப இந்த சந்திக்கும் பேரோண்டு வச்சோம். லேசிங். ரைட். இந்த சந்திக்கு X செல்வோம், இந்த சந்திக்கு Y செல்வோம். இது சந்தி அல்ல, சோ நான் பேர் வச்சல. இது A, இது B, இதுவும் சந்தி அல்ல, சோ பேர் வச்சல XY. சொல்லுங்க எனக்கு. அப்ப ஒரே அடிக்க செய்யும். மேலும் நான் உங்களுக்கு விளக்கத்துக்காக தெளிவா எழுதுறேன். இது X, இது Y. சொல்லுங்க எனக்கு. X-க்கும் Y-க்கும் இடையில ஒரு 2R இருக்கிற நேரையாவே எழுதுறேன். ஒரு 2R இருக்கிற தொடர. சரி, சொல்லுங்க எனக்கு. X-க்கும் Y-க்கும் இடையில இன்னொரு 2R இருக்கிற. இந்த அழுத்தங்களுக்கு நான் பேர் வச்சது அந்த புள்ளிகளை கண்டுபிடிச்சுக்கொள்ளும். இல்லாட்டி இந்த டாட் சொல்றதுக்கு XY என்ன? ரைட். இந்த X-க்கு ஒரு அழுத்த பெருமதிக்கும் Y-க்கு ஒரு அழுத்த பெருமதிக்கும் அது உங்களுக்கு VX VY எழுதிடும். அதுல பிரச்சனை இல்ல. ரைட். சொல்லுங்க எனக்கு. வேற என்ன கேஸ் சீக்கிரம்? இங்கே AX சீக்கிரம். ரைட். இங்க நீக்கிற யாரு? A-க்கும் X-க்கும் இடையில ஒரு R இருக்கிறேன். அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. YB-க்கு இடையில ஒரு R இருக்கு. நான் அதை நார்மலா சுருக்கமா எழுதிக்கணும். YB-க்கு இடையில R. வேற AB இடையில 2R AB இடையில 2R. இதுக்கு இடையில இருக்கிற விளைவுகள் தடையை சுருக்கினால் சரி. ரைட். எனக்கு சொல்லுங்க. X-க்கும் Y-க்கும் இடையில 2R சமாந்திரம். 2R சமாந்திரம். இது ரெண்டிடம் விளைவுகள் தடை எவ்வளவு? R. ஒன்றின் பெறுமதி எண்ணிக்கையில பிரிவு. ரைட். அது விளங்கின உங்களுக்கு. ரைட். நான் இன்னும் உங்களுக்கு லேசாக்குறேன். சுற்ற சிம்பிளிஃபை பண்ணிக்கொண்டே போறேன். இப்ப இவங்களுக்கு சர்வசமனா வரைகிறேன். X-க்கும் Y-க்கும் இடையில நான் உங்களுக்கு இன்னும் லேசாக்குறேன். X-க்கும் Y-க்கும் இடையில 2R R
2r and 2r 4r இல்ல ஏ சமாந்திரம் சந்திகள் சமாந்திரம் எனக்கு சொல்லுங்க இங்க r ஒண்டிக்கிற இங்க ஒரு r இன்னமிக்கிற ab ஒண்டிக்கிற இங்க ஒரு 2r சாரி இங்க ஒரு 2r சொல்லுங்க எனக்கு இப்ப a க்கும் b க்கும் இடையில சொல்லுங்க எனக்கு இங்க எங்கேயாலும் சந்தி கொண்டு வரோம் சும்மா கண்ணால பார்த்தாலும் வரும் இல்லாட்டி கரண்ட் அனுப்பி பாருங்க இப்ப இங்க எங்கேயாலும் சந்தி வரும் எங்கேயாலும் பாருங்க ஏ விளைவுள் தடையை நீங்க சுருக்கி கொண்டு வர சொல்லு இது இங்க எங்கேயாலும் சந்தி ஒண்ணு வந்தோம் இல்ல இதெல்லாம் குறைந்தது 2 ரோ சோ எனக்கு சொல்லுங்க இங்க எல்லாரும் தொடர் ஏக்கும் பிக்கும் இல்ல 3r அதே மாதிரி இன்னொரு 2r அது 2 புள்ளிக்கும் இடையிலே நிக்கிற 3r-ம் 2r-ம் சமாந்திரமா வர இங்க பாருங்க ஏக்கும் பிக்கும் இடையில விளைவில் தடை கேட்டா அப்ப AB 2 புள்ளியும் மட்டும்தான் கடைசிக்கு மீ ஆகணுமா அது நல்லா விளங்குது இது 3r இது 2r 3r-ம் 2r-ம் சமாந்திரம் விளைவில் தடை விளைவு r dash 1/r எழுதவும் இல்லை இல்லாட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷார்ட் மெத்தட் ஆட்டிக்கிறேன் 2 3 தரம் பெருக்கணும் 2 3 தரம் கூட்டணும் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா ரைட் எனக்கு சொல்லுங்க 3 6 r ஸ்கொயர் 3r 2r 5r விளைவுல 6r by 5 விளைவுல 6r by 5